தி பாஸ். அத்தியாயம் 406. இன்றைய சண்டை மிகவும் பரபரப்பானது என்று சொல்லலாம். யார் ஜெயிப்பார்கள் தோற்பார்கள் என்று கடைசி நிமிடம் வரை சுவாரஸ்யம் குறையாமல் இருந்தது. இருவருக்குமான முரண்பாடு அனைவரையும் பெருமூச்சு விட வைத்தது. சுந்தர் தரையில் கிடந்தான். அவன் உடல் முழுவதும் இரத்தத்தால் சிவப்பு நிறமாக இருந்தது. அவன் சூர்யாவை வெறுப்புடனும் வருத்தத்துடனும் பார்த்தான். டேய், நான் முதல்ல ரொம்ப கவனக்குறைவா இருந்துட்டேன். என் ஆயுதத்தை நீ தட்டி விட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப பலவீனமாயிட்டேன். என் ஆயுதம் மட்டும் உன்கிட்ட இல்லைன்னா உன்கிட்ட வேற என்ன திறமை இருக்கு? என்னோட ஆயுதம் என்கிட்ட இருந்துச்சுன்னா உன்ன மாதிரி பொடி பையன் எல்லாம் என் முன்னாடி உயிரோட நிக்கவே முடியாது என்று தரையில் கிடந்த சுந்தரின் வார்த்தைகள் வருத்தம் நிறைந்ததாக இருந்தன. என்று சுந்தரின் வார்த்தைகளை கேட்ட சூர்யா வெடித்து சிரித்தான். சுந்தர், நான் முதல்ல உன்னை எனக்கு நிகரான எதிரியாதான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இப்ப வரைக்கும் நீ தோத்து போனதை உன்னால ஏத்துக்க முடியலல்ல? மத்தவங்க எல்லாருமே உன்ன மாதிரியே யோசிப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அச்சோ பாவம். புரதான தற்காப்பு கலை நுட்பத்தின் வாரிசுன்னு அழைக்கப்படுற நபர் உண்மையிலேயே இவ்ளோ பலவீனமான மனநிலையோட இருப்பார்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். சூர்யா பேசி முடித்ததும் சுந்தர் வாயிலிருந்து ரத்தம் துப்பினான். சூர்யாவின் வார்த்தைகளால் கோபமடைந்தான். இந்த நேரத்தில் அவன் மார்பில் ஒரு பெருவெளியை மட்டுமே உணர்ந்தான் மற்றும் மிகவும் வேதனைப்பட்டான். சுந்தருக்கும் சூர்யாவுக்கும் இடையே நடந்த உரையாடலை கேட்ட மாஸ்டர் உதயா, ஆச்சாரியா மற்றும் மற்றவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர். இருப்பினும் சுந்தர் உண்மையில் கவனக்குறைவாக இருந்ததால் அவன் சொல்வது சரிதான் என்றும் அவர்கள் உணர்ந்தனர். சூர்யா ஆரம்பத்தில் உக்கிரமான புலி போல இருந்ததால் சுந்தரை முழு பலத்தையும் பயன்படுத்தி விடாமல் தடுத்தான். உடனே சுந்தரின் வாளை கைப்பற்றினான். அப்படி இல்லை என்றால் சந்திரவுடன் தொடர்பு கொண்ட அந்த நொடியே அவனுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். சுந்தர் சொன்னது போல் இவைகள் நடக்காமல் இருந்திருந்தால் சூர்யா ஜெயிக்காமல் இருந்திருக்கலாம், அல்லது ஒருவேளை அவ்வளவு எளிதாக ஜெயித்திருக்க முடியாது. இந்த நேரத்தில் வெங்கட் கோபத்தில் பல்லை கடித்துக் கொண்டிருந்தார். அவருடைய கை வெட்டப்படாமல் இருந்திருந்தால் சூர்யாவின் உடலை கிழிக்க அவரே விரைந்து வந்திருப்பார். சுந்தர் இவரிடம் தனிப்பட்ட முறையில் பயிற்சி பெற்றான். அது தற்காப்பு கலையாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, அதில் சிறந்து விளங்கினான். மேலும் சுந்தரின் விருப்பத்தை பயிற்றுவிப்பதற்காக அவரும் பல முயற்சிகளை மேற்கொண்டார். அவரது கருத்துப்படி சுந்தர் தனது 30 வயதிற்கு முன்பே ஹெவன்ஸ் பிரைடின் ஒரு நிபுணராக கருதப்பட்டான். அவரது சிஷ்யர்களிடையே ஒரு சிறந்த சிஷ்யனாக கருதப்பட்டான். இந்த மாதிரியான பலத்தின் முன் சூர்யா கண்டிப்பாக இறந்து விடுவான் என்று வெங்கட் நம்பினார். ஆனாலும் இந்த நேரத்தில் அவரது கற்பனைகள் அனைத்தும் காற்றில் மறைந்தன. சண்டையின் தொடக்கத்தில் தனது எதிரியை குறைத்து மதிப்பிட்டதால் சந்துருக்கு பாதகம் ஏற்பட்டது. உன் இலக்க அடையும் வர, உன் எதிரியை வீழ்த்தும் வர எந்த வழியையும் பயன்படுத்தலாம், எதை வேணும்னாலும் செய்யலாம். இறுதி வெற்றி தன்னுடையதா இருக்கணும். ஏன்னா ஜெயிக்கிறவங்க தான் சரித்திரத்தை படைப்பாங்க என்று வெங்கட் சந்துருக்கு சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. இத்தருணத்தில் தரையில் படுத்திருந்த சுந்தரை பார்த்து ஒரு ஆசிரியராக அவன் மீது இரக்கம் வரவில்லை. அவன் மீது இருந்ததெல்லாம் வெறுப்பு மட்டும்தான். எதிரியை பழிவாங்க அவராலும் உதவ முடியவில்லை. சுந்தர் பலமாக மூச்சிறைத்துக் கொண்டு தரையில் கிடந்தான். அப்போது அவன் வாயில் ரத்தத்தை துப்பினான். அந்த ரத்தத்தை துப்பிய பின் அவனது முகபாவம் சற்று தளர்ந்தது. வெறுப்புடன் சூர்யாவை பார்த்து விருப்பமில்லாத முகத்துடன் சொன்னான், நான் இந்த தோல்வியை ஏத்துக்க மாட்டேன். நீ இப்ப வெறும் குப்பைக்கு சமம். நீயும் தோத்து போய் என்னையும் தோக்கடிச்சிருக்க. நீ இன்னும் எதுக்காக உயிரோட இருக்க என்று சூர்யாவின் பதிலுக்காக காத்திருக்காமல் சுந்தரின் மாஸ்டர் வெங்கட் கடுமையாக பேசினார். அவருடைய பார்வையில் சுந்தரால் அவனை பழிவாங்க முடியவில்லை. இப்படியே நடந்தால் அது அவருக்கு சங்கடத்தையே ஏற்படுத்தும். வெங்கட் சொன்னதை கேட்ட சுந்தர் திகைத்தான். அவன் திரும்பி தன் மாஸ்டரை அவநம்பிக்கையுடன் பார்த்தான். தன் மாஸ்டர் இப்படி பேசுவார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பாத்தியா, இதுதான் உன் மரியாதைக்குரிய மாஸ்டரோட சுயரூபம். நீ அவருடைய சிஷ்யன்கள்ல ஒருத்தன், அவ்வளோதான். நீ ஒரு சின்ன தப்பு செஞ்சாலும் அவர் உன்னை பலி கொடுக்க தயங்க மாட்டாரு. இப்போ உன்னோட மரணத்தை பார்க்கணுன்ற ஆசை என்னை விட உன் மாஸ்டருக்கு தான் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் என்றான் சூர்யா. வெங்கட்டின் வார்த்தைகள் சந்துருக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருந்தது. சற்று எதிர்பாராத விதமாக சூர்யா தன் மாஸ்டர் மனதில் நினைப்பதை சொன்னான். வாய மூடு என்று சுந்தர் ஒரு பெரிய கர்ஜனை எழுப்பினான். மீண்டும் ஒரு முறை காயங்கள் வலிக்க அவனது வாயிலிருந்து ரத்தம் வெளியேறியது. மாஸ்டர், உண்மையிலே நீங்க அப்படிதான் நினைக்கிறீங்களா? நான் உங்களுக்கு வெறும் பழிவாங்கும் கருவி மட்டும்தானா? நான் உங்களோட விருப்பத்திற்குரிய சிஷ்யன் இல்லையா
என்று தன் மாஸ்டரை பார்த்த சுந்தரின் கண்கள் சோகத்தில் மூழ்கின. இந்த உலகில் அவனுக்கு இருந்த ஒரே குடும்பம் அவர் மட்டுமே. மேலும் அவன் தனது மாஸ்டரை தனது தந்தையாக கூட கருதினான். அவன் மரணத்திற்கு பயப்படவில்லை. ஆனால் சூர்யா சொன்னது உண்மையாக இருக்குமோ என்றுதான் பயந்தான். போய் செத்து தொலை என்று வெங்கட் சுந்தரின் கண்களை பார்க்காமல் லேசான தோணியில் சுந்தருக்கு பதிலளித்தார். அதை கேட்டதும் சுந்தர் கண்கள் கலங்கினான். சரி மாஸ்டர், இது வரைக்கும் நீங்க சொன்னதை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன். நான் சாகிறது தான் உங்களுக்கு சந்தோஷம்னா நான் தாராளமா செத்து போறேன் மாஸ்டர். நன்றி மாஸ்டர், நன்றி எல்லாத்துக்குமே என்றான். சந்திருக்கு இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை தகர்ந்து போனது. அவன் தனது வலது கையை உயர்த்தி உள் வலிமையை திரட்டி தன்னுடைய மார்பில் ஓங்கி பலமாக அரைந்து கொண்டான். அவனது கடைசி மூச்சும் நின்றது. சுந்தர் இறந்து விட்டான். அவன் சூர்யாவின் கத்தியால் இறக்கவில்லை. அவன் தற்கொலை செய்து கொண்டான். ஆனால் அது எல்லாம் அவனது மாஸ்டரின் கடைசி வார்த்தைகளால் நடந்தது. அந்த நேரத்தில் காற்று கூட அமைதியானது. சுந்தரின் கடைசி வார்த்தைகள் இன்னும் கூட்டத்தில் இருந்தவர்களின் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தது. அந்த வார்த்தைகள் அவன் உள்ளத்தில் இருந்த விரக்தியை வெளிப்படுத்தின. சூர்யா தன் எதிரே நடந்த துயர காட்சியை வெளிக்காட்டாத முகத்துடன் பார்த்தான். சுந்தர் இன்று சாக வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் இப்படி அவன் உயிர் போகும் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. வெங்கட், என்னதான் இருந்தாலும் சுந்தர் உங்க சிஷ்யன். அது மட்டும் இல்ல, அவன் உங்களோட சிறப்பான ஒரே சிஷ்யன். நீங்க இப்படி இரக்கமற்றவரா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்று சிறிது நேர அமைதிக்கு பிறகு ஹெவன்லி மவுண்டன் செஷனை சேர்ந்த பெருமாள் கூறினார். அவர்களின் ஹெவன்லி மவுண்டன் செஷன் யாதவ் குடும்பத்துடன் சில தொடர்புகளை கொண்டிருந்தது. அவன் தோத்து போயிட்டான். இனிமே அவன் வாழ வேண்டிய அவசியம் இல்ல. அவன் சரியான முடிவை தான் எடுத்திருக்கான் என்று சுந்தரின் மரணம் தனக்கு ஒன்றுமில்லை என்பது போல வெங்கட்டின் முகபாவத்தில் இரக்கமே இல்லாமல் இருந்தது. ரொம்ப நல்லா இருக்குப்பா நீ பேசுறது. இருந்தாலும் நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்கக்கூடாது. உன்னோட ஆணவத்தினால உன்கிட்ட இருந்த விலை மதிக்க முடியாத பொக்கிஷத்தை நீ பலி கொடுத்திருக்க. அது உனக்கு தெரியாதா? இது இப்படியே போச்சுன்னா நீ உன்னோட தற்காப்பு கலை கூட்டத்தோட புதை குழியில விழ வேண்டியதுதான் என்று இந்த காட்சியை பார்த்த மாஸ்டர் சாமிநாதன் அறிவுரை சொல்ல முன் வந்தார். அடச்சி, வாய மூடுங்க. ஆளுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டீங்க. என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க என்று மாஸ்டர் சாமிநாதன் வாக்கியத்தை முடிக்கும் முன் வெங்கட் அவரை கடுமையாக திட்டினார். வெங்கட் பிறகு கமலனை பார்த்தார். அவர் கண்களில் கொலைவெறி தெளிவாக தெரிந்தது. கமலன் ஏற்கனவே ஊனமுற்றவனாக இருந்ததால் அவனுடன் மீண்டும் சண்டையிட வாய்ப்பில்லை. முதலில் அவனை பழிவாங்க சுந்தரை வளர்க்க விரும்பினார். ஆனால் இப்போது சுந்தர் இறந்து விட்டதால் அவருக்கு இருந்த ஒரு சிறு வாய்ப்பும் இப்போது இல்லை. அதை யோசிக்கும் போது கமலன் மற்றும் சூர்யா மீதான வெறுப்பு ஏற்கனவே வானத்தை எட்டியது. இருப்பினும் இங்கு அவருக்கு நிகரான ஒரு சிலரும் மார்ஷியல் இன்டெலிஜென்ஸ் மாகாணத்தை சேர்ந்தவர்களும் இருந்தனர். அவர் ஏதாவது செய்ய நினைத்தால் அவர் நிச்சயமாக நிறுத்தப்படுவார். ஹேய் திருட்டு பயலே, அந்த அசுரவாளை என்கிட்ட ஒப்படைச்சிடு என்று இந்த நேரத்தில் வெங்கட் மிகவும் கோபமாக கேட்டார். மேலும் சூர்யாவிடம் அவர் மரியாதையாக நடந்து கொள்ளவில்லை. நீங்க தோத்ததுனால செம வெறுப்புல பேசுறீங்கன்னு தோணுது. என்ன அவமானப்படுத்த இப்படி ஒரு கேவலமான முறையை பயன்படுத்துறீங்களா? உங்களை என் சீனியர் உயிரோட விட்டதுக்காக நன்றியோடு இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி முட்டாள்தனமா எங்களை பழிவாங்க துடிக்கிறீங்களே. நீங்க உங்களை ஒரு தற்காப்பு கலை மாஸ்டர்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படணும் என்றான் சூர்யா. அவன் பின்வாங்கவில்லை. மாறாக வெங்கட்டின் நேராக பார்த்து ஏளனம் செய்தான். பொறுக்கி, நீ சாக ஆசைப்படுறியா என்றார் வெங்கட். சூர்யா தன்னை எதிர்த்து பேசுவான் என்று வெங்கட் எதிர்பார்க்கவில்லை. மேலோட்டமாக பார்த்தால் சூர்யா இன்னும் ஒரு வார்த்தை சொன்னால் வெங்கட் உடனே ஓடி வந்து சூர்யாவை அடித்துக் கொள்ளும் எண்ணத்தில் இருந்தார். இந்த காட்சியை பார்த்த மாஸ்டர் உதயாவுக்கும் மற்றும் ஆச்சாரியாவுக்கும் அவர்களின் உள்வலிமை ரகசியமாக உயர்ந்தது. வெங்கட் தாக்கினால் இருவரும் உடனே சூர்யாவை காப்பாற்றுவார்கள். இது ஒரு உடஞ்ச கத்தி, இந்தாங்க என்று சூர்யா பேசும்போதே வலது கையை அசைக்க அசுரவால் வெங்கட்டை நோக்கி பறந்தது. வெங்கட் அதை ஒரு கையால் பெற்றுக்கொண்டார். ஆனால் சூர்யாவையே வெறித்து பார்த்தார். சூர்யாவை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் என்ற விருப்பத்தை அவரால் மறைக்க முடியவில்லை. நீங்க என்ன அப்படி பார்க்க தேவையில்லை. இப்ப என்ன கொல்றது சாத்தியம் இல்லைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். இன்னும் 6 மாசத்துல உங்க உயிரை பறிக்க நானே வருவேன் என்று வெங்கட்டை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்ன சூர்யாவின் கண்கள் கடுமையாக தெரிந்தன. அவனது வார்த்தைகள் அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. சூர்யா ஒரு சண்டையை முடித்த பிறகு அவன் மற்றொரு சவாலை விடுப்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மேலும் அவன் சவால் விட்ட நபர் யாதவர் குடும்பத்தை நடத்தும் வெங்கட்.
வெங்கட் ஒரு கையை இழந்திருந்தாலும் அவரது வலிமையை அதிகம் இழக்கவில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும். அங்கிருந்தவர்களில் சாமிநாதன், பெருமாள், பகவதி கூட வெங்கட்டை தங்களால் தோற்கடிக்க முடியும் என்று சொல்ல துணிய மாட்டார்கள். வெங்கட்டின் வலிமையால் சூர்யாவை கொல்வது மிகவும் சுலபமானது. அவர்கள் இருவரும் ஒரே மட்டத்தில் கூட இல்லை. வெங்கட் கூட எதுவும் சொல்லாமல் திகைத்தார். என்ன என்ன சொன்ன நீ என்றார். 6 மாசம், இன்னும் 6 மாசத்துல உங்க உயிரை நான் எடுக்கிறேன்னு சொன்ன என்று சூர்யா இப்போது சொன்னதையே திரும்பச் சொன்னான். நல்லது, ரொம்ப நல்லது. நான் உனக்காக காத்திருப்பேன். நேரம் வரும்போது நீ அப்படி என்ன கிழிக்கிறான்னு நானும் பார்க்கிறேன் என்று வெங்கட் கேலி செய்தார். இருப்பினும் அவரது இதயம் நெகிழ்ந்தது. இது ஒரு வாய்ப்பு. நேரம் வரும்போது அவர் சூர்யாவை துணிச்சலாக கொன்று பழிவாங்க முடியும். போட்டியை பற்றி யோசித்து வெங்கட் ஏற்கனவே தனது முடிவை எடுத்திருந்தார். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் கடுமையாக கமலனை பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றார். அவருடைய சீடன் சுந்தரின் உடல் இன்னும் அங்கேயே கிடந்தது. வெங்கட் தன் சிஷ்யனை மீண்டும் பார்க்கவே இல்லை. வெங்கட் மிகவும் இதயமற்றவர் என்றும் நன்றி கெட்டவர் என்றும் அவருக்குள் மனிதாபிமானம் சிறிதும் இல்லை என்றும் அங்கிருந்த அனைவரும் உணர்ந்தனர். வெங்கட் சென்றதும் அனைவரும் சூர்யாவை பார்த்தனர். சாமிநாதன், ஆச்சாரியா மற்றும் மற்றவர்கள் அனைவரும் சுந்தரை தோற்கடித்த பிறகு சூர்யா மிகவும் திமிர் பிடித்தவனாக மாறிவிட்டான் என்றும் உணர்ந்தனர். நிச்சயமாக அவர்களின் வாரிசுகள் யாருக்கும் வெங்கட்டிற்கு சவால் விடும் தைரியம் இல்லை. சூர்யா, நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க என்று பொறுமை இழந்து சபரி கேட்டான். சூர்யா தன்னை அதிகமாக மதிப்பிடுவதாக உணர்ந்தான். அவன் சுந்தரை தோற்கடித்திருந்தாலும் வெங்கட் அவனிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட நிலையில் இருந்தார். ஹே, நீயா? எனக்கு இப்ப ஞாபகம் இருக்கு. நீ என் கூட சண்டை போட்டு என்னை தோற்கடிக்கிறன்னு சவால் விட்ட இல்லையா என்று சூர்யா சற்று யோசித்தபடி சபரியை பார்த்தான். சூர்யாவுக்கும் சந்திருக்கும் இடையேயான சண்டையை அவன் தெளிவாக கண்டான். அவனது இதயமும் அதிர்ந்தது. சூர்யாவின் பலத்தை பார்த்த பிறகு எப்படி மீண்டும் சூர்யாவுக்கு சவால் விடும் தைரியம் அவனுக்கு வரவில்லை. இரண்டாவது, சுந்தராக சாக அவன் விரும்பவில்லை. அது இதெல்லாம் என் பையன் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசியிருப்பான், நீ அதை சீரியஸா எடுத்துக்காத என்று பகவதி வரட்டு புன்னகையுடன் சிரித்துக் கொண்டே சொன்னான். சபரி கோபப்பட்டிருந்தால் அவன் சூர்யாவை நேருக்கு நேர் எதிர்கொண்டிருப்பான். இதன் விளைவு ஒரு மோசமான தோல்வியாக இருக்கும். இரண்டாவதாக, சபரி சவாலை ஏற்க துணியவில்லை என்ற வார்த்தை வெளியே வந்தால் அவனது குடும்பத்தின் நற்பெயர் முற்றிலும் அழிந்துவிடும். சபரியும் தந்தையின் வார்த்தைகளை கேட்டு மன்னிப்பு கேட்டு சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள் மிகுந்த விரக்தியுடன் இருந்தான். இருப்பினும் சூர்யாவுடன் சண்டையிட்டால் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்காது என்பது அவனுக்கு தெரியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல மாஸ்டர் பகவதி. உங்க குடும்பத்தோட தற்காப்பு கலைகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா சபரி கூட சும்மா விளையாட எல்லாம் இப்ப எனக்கு நேரம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. நேரம் வரும்போது கண்டிப்பா அவங்கள வந்து பாக்குறேன் என்று சூர்யா சிரித்துவிட்டு வேறு எதுவும் பேசவில்லை. அவன் இப்போது பலமாக இருந்தாலும் அவன் பிரச்சனையில் ஈடுபடவோ அல்லது மற்றவர்கள் தன்னிடம் பிரச்சனை செய்யவோ அனுமதிக்கவில்லை. இந்த நேரத்தில் பகவதியை அமைதியாக்கவே அவன் அப்படி பேசினான் என்றே சொல்லலாம். சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட பகவதி, நல்லது, எதிர்காலத்துல உனக்கு வாய்ப்பு இருந்தா என் குடும்பத்தை சந்திக்கவா, நாம ஒன்னா சேர்ந்து விருந்து சாப்பிடலாம் என்று ரகசியமாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். இந்த சூர்யா ஏற்கனவே இளைய தலைமுறையில் சிறந்தவனாக கருதப்படுபவன். மேலும் தற்காப்பு கலை நிபுணரான சுந்தர் கூட அவருக்கு தகுந்த எதிரியாக இல்லை. பகவதி ஒரு மாஸ்டராக இருக்கலாம், ஆனால் அவர் அவனை இழிவாக பார்க்க துணியவில்லை. ஏனென்றால் இது போன்ற நபரின் மிகவும் பயங்கரமான பலம் அவரது தற்போதைய பலம் அல்ல. அவனது திறன் மேம்பட்டு எப்போது நிபுணராக மாறுவான் என்பது யாருக்கும் தெரியாது. சரி, இன்னைக்கான தற்காப்பு கலை தேர்வு சிறப்பா முடிஞ்சது. சூர்யா ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு நிரூபிச்சிருக்கான். அவன் உலக போட்டியில பங்கேற்க நம்ம நாட்டின் சார்பா கலந்துக்க போறான். யாருக்காவது ஏதேனும் ஆட்சேபணம் இருக்குதா என்று இந்த தேர்வின் பொறுப்பாளர் உதயா கூட்டத்தை பார்த்தபடி மெதுவாக கேட்டார். இந்த போட்டி ஏற்கனவே முடிவடைந்திருந்தாலும் சுற்றியிருந்த மாஸ்டர்களான சாமிநாதன், பெருமாள், பகவதி ஆகியோருக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இந்த முறை தற்காப்பு கலை தேர்வில் தேர்ச்சி பெற்றது சூர்யாவை தவிர வேறு யாரும் இல்லை. சபரியும் அபினவும் முகத்தில் பொறாமையுடன் சூர்யாவை பார்த்தனர். இருந்தாலும் சூர்யா இப்படிதான் இருப்பான் என்பது அவர்களுக்கு தெரியும். அவன் தனது சொந்த பலத்தால் அத்தகைய பெருமையை பெற்றவன். தி பாஸ், அத்தியாயம் 407. சஞ்சயை பொறுத்தவரை இன்னும் அலட்சியமான வெளிப்பாட்டை கொண்டிருந்தான். அவன் இதில் ஆர்வம் காட்டவில்லை.
கடைசி இடத்தை பிடித்தது அவனுக்கு முக்கியமில்லை. இந்த மட்டமான இடத்தை விரைவாக விட்டுவிட்டு வெளியுலகிற்கு சென்று மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். சரி, யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லைன்றதுனால இதுதான் இறுதி முடிவு. நான் இந்த விஷயத்த நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ரிப்போர்ட் பண்றேன். அவங்க இறுதி முடிவு எடுக்கட்டும் என்று மாஸ்டர் உதயா மேலும் தொடர்வதற்கு முன் ஒரு கணம் யோசித்தார். அப்புறம் என்ன, இன்னைக்கு போட்டி தேர்வு முடிஞ்சது. எல்லாருக்கும் முன்னாடி நான் இந்த இடத்தை விட்டு கிளம்புறேன் என்று உதயா கூட்டத்தை நோக்கி தன் முஷ்டியை உயர்த்தி காட்டிவிட்டு பின் புறப்பட திரும்பினார். சூர்யா சபரியை தன்னுடன் சண்டையிடும்படி வற்புறுத்தவில்லை என்றாலும் பகவதி இன்னும் கொஞ்சம் வெட்கத்துடன் இருந்தார். பகவதி சூர்யாவுடன் சண்டையிட துணிய மாட்டார் என்பதில் அனைவரும் தெளிவாக இருந்ததால் அவர் பின்வாங்கினார். சூர்யா பகவதியிடம் கடினமாக நடந்து கொள்ளவில்லை. எனவே பகவதி மேலும் அந்த இடத்தில் இருக்க விரும்பவில்லை. சூர்யா, நான் உன்னை பாராட்டுறேன். உன்னுடைய பலம் ரொம்ப அசாத்தியமானது. நான் இப்ப உன்னை விட பலத்துல பின்தங்கி இருக்கலாம். ஆனா நிச்சயம் நம்ம 2 பேரும் போட்டியிடுற நாள் வரும்னு நம்புறேன் என்று சூர்யாவிடம் சொன்னான் அபினவ். அபினவ் பிரதர், நீங்க என் கூட சண்டை போடணும்னு ரொம்ப தீவிரமா இருக்கீங்க போல. கண்டிப்பா வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மோதலாம் என்றான் சூர்யா. சூர்யாவுக்கு அபினவ் மீது நல்ல அபிப்பிராயம் இருந்தது. அபினவ் ஒரு உண்மையான போராளி என்று அவன் உணர்ந்தான். சூர்யாவின் பதிலை கேட்ட அபினவ் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தி தலையை ஆட்டினான். அதன் பிறகு பெருமாள் கூட்டத்தை நோக்கி முஷ்டியை உயர்த்தி காட்டிவிட்டு அபினவுடன் புறப்பட்டார். எல்லோரும் கிளம்பி சென்றதை பார்த்த சஞ்சய்க்கு அதற்கு மேல் காத்திருக்க முடியவில்லை. அவன் சூர்யாவின் பக்கத்தில் வந்து, அவங்கெல்லாம் போகட்டும் சூர்யா பிரதர், நாம எப்போ ஒத்தைக்கொத்த மோதலான்னு சொல்லுங்க. சஞ்சயின் பயனற்ற அணுகுமுறையை கண்டு சாமிநாதனின் முகம் சுருங்கியது. அவன் பக்கத்தில் சென்று அவனது முகத்தில் அறைய விரும்பினார். உங்க கூடயா? சரி, இப்ப நேரம் ஆயிடுச்சு. நான் கவனிக்க வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. நீங்க இப்ப கிளம்புங்க, நான் உங்களை மதியம் காண்டாக்ட் பண்றேன் என்று சிரித்த முகத்துடன் சஞ்சயிடம் சொன்னான் சூர்யா. இந்த நேரத்தில் சஞ்சய் மிகவும் உற்சாகமாக இருந்தான். இந்த உணர்வு லாட்டரியை வென்றதை விட மகிழ்ச்சியாக இருந்தது. சூர்யா, கமலன், ஆச்சாரியா ஆகியோரை மட்டும் விட்டுவிட்டு சஞ்சயுடன் மாஸ்டர் சாமிநாதன் கிளம்பினார். சூர்யா, வெங்கட்டுக்கு நீ அவசரப்பட்டு சவால் விட்டுட்டியோன்னு தோணுது என்று கமலன் முகம் சுளித்து கவலையுடன் பார்த்தான். ஆமா, வெங்கட் ஒரு கையை இழந்தாலும் அவரோட போர் பலத்துல எந்த மாற்றமும் இருக்காது. அவர் ஏற்கனவே தற்காப்பு கலையில உச்சத்தை அடைஞ்சவர். அதனால நீ அவரை எதிர்த்து வெற்றி பெற வாய்ப்பே இல்ல. வெங்கட் இப்படி சிறுபிள்ளத்தனமா தவற செய்ய மாட்டாரு என்று ஆச்சாரியா பெருமூச்சு விட்டார். மேலும் சூர்யாவின் செயல்கள் சற்று பொருத்தமற்றவை என்று உணர்ந்தார். சூர்யா முழு நேரமும் பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் மூத்த சகோதரனும் மற்றும் ஆச்சாரியா மாஸ்டரின் முகபாவத்தில் இருந்த கவலையையும் தயக்கத்தையும் பார்த்து அவர்களின் கவலை என்ன என்பதை புரிந்து கொண்டான். நீங்க கவலைப்பட தேவையில்லை. நான் இப்படி செஞ்சதுக்கு காரணம் இருக்கு. வெங்கட் நம்ம சீனியர் கமலனை பழிவாங்குற முயற்சியில அதிக ஆற்றலை செலவிட்டாரு. ஆனா இன்னைக்கு அவருடைய ஒரே சிஷ்யன் என் கையால செத்து போயிட்டான். அவருக்கு என் மீதான வெறுப்பு ஏற்கனவே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி நான் ஆபத்துல இருக்கிற சூழ்நிலையில நீங்க என்னை பாதுகாக்கிறதுக்காக எப்பவுமே என் பக்கத்துல இருக்க முடியாது. அதனாலதான் நான் 6 மாசம் கழிச்சு சண்டை போடலான்னு வாக்குறுதி கொடுத்துருக்கேன். அதனால இன்னும் 6 மாசத்துக்கு வெங்கட்டால எந்த பிரச்சனையும் நமக்கு வராது என்றான் சூர்யா. நீ சொல்றதும் சரியாதான் படுது என்று சூர்யாவின் விளக்கத்தை கேட்ட கமலனும் ஆச்சாரியாவும் ரகசியமாக தலையசைத்தனர். உண்மையில் வெங்கட்டிற்கு இருந்த வேகத்திற்கு போட்டி நேரத்தில் பல மாநிலங்களில் இருந்து மாஸ்டர்கள் அங்கு இல்லாதிருந்தால் சூர்யாவை அவர் உடனடியாக கொன்றிருப்பார். மேலும் நான் அவருக்கு சவால் விட்டதுக்கு காரணம் எனக்கு நானே சில அழுத்தங்களை கொடுக்க விரும்பினேன். இப்படி நான் என்னை ஈடுபடுத்திக்கிறதுனால என் மனசுல எந்த கவன சிதறலும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். மேலும் என்னோட தற்காப்பு கலையை மேம்படுத்துறதுல முழு மனசோட நான் கவனம் செலுத்துவேன் என்றான் சூர்யா. அது சரி என்றனர் சீனியர்கள். சூர்யா இப்போது இளம் தலைமுறையினரிடையே ஒரு வலுவான போர் வீரன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியானவன். ஆனால் அவன் இதில் மகிழ்ச்சி அடையவில்லை. மாறாக அழுத்தம் அதிகமாகி பெரியதாக மாறியது. அதிக திறன், பெரிய பொறுப்பு. சூர்யா எதிர்காலத்தில் அவர் விரும்பியதை செய்ய முடியாது. சூர்யா, நீ அதிகம் யோசிக்க வேண்டியதில்ல. இதில் அழுத்தம் ரொம்ப அதிகம். நீ எதுக்காக சவால் விட்டியோ அது நடக்கலனா அப்புறம் உனக்கு தான் தலைகுனிவு ஏற்படும். நீ அவமானப்படுற நிலை வராத வரைக்கும் கவலை இல்லை என்றனர் சீனியர்கள். சீனியர்ஸ், கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என்று சூர்யா தலையசைத்து விட்டு திரும்பிச் சென்று விட்டான். உலக தற்காப்பு கலை எதிர்காலத்தில் உண்மையில் மாறக்கூடும் என்று ஆச்சாரியா மாஸ்டர் கூறினார். சூர்யா, அசோக், சஞ்சய் மூவரும் சந்தித்துக் கொண்டனர்.
அசோக் மற்றும் சஞ்சய் சில கோப்பைகள் மதுவை குடித்து அறிமுகப்படுத்திக் கொண்டனர். அவர்கள் மிகவும் தாமதமாகிவிட்டதை உணர்ந்தனர். இருவரும் சிறிது மது அருந்தினர். சூர்யாவை பொறுத்தவரை அவன் அதிகம் குடிக்க மாட்டான். அவர்களுக்கு கம்பெனி கொடுக்க சில முறை சிப்படித்தான். இரவு உணவுக்கு பின் அவர்கள் கலைந்து செல்லவில்லை. அசோக் போன் செய்து காரை அழைத்தான். பின்னர் அவன் சூர்யாவை CWAவிற்கு அழைத்துச் சென்றான். CWA என்பது ஒரு பிரபலமான பார் ஆகும். இது 10 ஏக்கருக்கும் அதிகமான பரப்பளவை கொண்டுள்ளது. வசதிகளோ அலங்காரங்களோ பிரமாதமாக இருக்கும். இங்குள்ள பெண்கள் அனைவரும் பூக்களைப் போல அழகாக இருப்பார்கள். உலகெங்கிலும் வெவ்வேறு இடங்களிலிருந்து வந்த இவர்களை போன்ற அழகிகள் பல மிக முக்கியமான வணிகங்களுக்கு பயன்படுத்தப்படுவார்கள் என்று கூட சொல்லலாம். இரவு 10:30 மணி அளவில் பார் முன் சொகுசு கார் வந்து நின்றது. சூர்யா, அசோக், சஞ்சய் காரிலிருந்து இறங்கினார்கள். அசோக், நீ தாண்டா என் நெருங்கிய நண்பன் என்று சஞ்சய் ஆடம்பரமான பாரை பார்த்ததும் வார்த்தைகள் வராமல் தவிக்கும் அளவுக்கு உற்சாகமாக இருந்தான். அவர்கள் மூவரும் காரிலிருந்து இறங்கி பாரின் லாபிக்குள் நுழைந்தவுடன் ஒரு கவர்ச்சியான அழகி அவர்கள் அருகில் வந்தாள். அவள் அசோக்கின் தோளை பிடித்து நின்றாள். இந்த காட்சியை பார்த்த சஞ்சய் வாயில் நீர் வடிந்தான். என்ன நண்பா, இன்னைக்கு ராத்திரி நீங்க விரும்புற அளவுக்கு உங்க இஷ்டம் போல விளையாடுங்க. அசோக் தனது வாக்கியத்தை முடித்த தருணத்தில் சஞ்சயின் கண்கள் ஒளிர்ந்தன. அவனால் சிரிப்பை நிறுத்த முடியவில்லை. அசோக்கிற்கும் சிரிப்பை அடக்க முடியவில்லை. இருவரின் அநாகரிக சிரிப்பு அவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கிறார்கள் என்பதை காட்டியது. வக்கிரமான மனிதர்களை சந்திக்கும் உணர்வை தந்தது. இருவரும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்து சூர்யா அலட்சியமாக சிரித்தான். ஆனால் இன்று அசோக்கை இன்று அழைத்தது நல்லதுதான். அவர்கள் பரஸ்பர உறவில் இருந்தனர். சூர்யா சஞ்சயை மட்டும் அழைத்து வந்திருந்தால் அவர்கள் இது போல கொண்டாடியிருக்க மாட்டார்கள். மூவரும் நடன தளத்தின் மறுபுறம் நடந்தனர். அதிலிருந்து கனமான பேஸ் இசை மற்றும் கூட்டத்தின் அலறல் வந்தது. விளக்குகள் ஒளிர்ந்தன. நடன தளத்தில் அழகான பெண்கள் மற்றும் அழகான ஆண்கள் கூட்டம் உற்சாகமாக நடனமாடி ஒரு கலகலப்பான சூழ்நிலையை உருவாக்கியது. அவர்களை சுற்றி பல அழகான ஆண்களும் அழகான பெண்களும் அணிவகுத்து நின்றது மிகவும் கண்கவரும் விஷயம். அழகிகள் விளக்கு வெளிச்சத்தின் கீழ் அழகான தோரணையில் நின்று விருந்தினர்கள் தங்களை அழைத்துச் செல்வதற்காக காத்திருந்தனர். யாரேனும் ஒரு பெண்ணை ஒரு விருந்தினர் தேர்வு செய்தால் அதை பணியாளருக்கு அறிவிக்க வேண்டும். மேலும் உதவியாளர் அவளை விருந்தினரிடம் மிக விரைவான வேகத்தில் அழைத்து வருவார். இங்கே மோசமான ஆண்களும் இருந்தனர். அவர்கள் நல்ல மனிதர்கள் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களின் முதல் விருப்பம் அழகிகளை அனுபவிப்பதுதான். அவர்கள் இரண்டாவது முறை வரும்போது அதே நபரை தேர்வு செய்ய மாட்டார்கள். அழகான சில பையன்களும் இருந்தனர். அவர்களில் சிலர் தங்களுடன் குடிக்க சில அழகான பெண்களை தேர்ந்தெடுத்தனர். பாருக்குள் நுழைந்தது முதல் சஞ்சயின் கண்கள் அந்த அழகிகளை விட்டு அகலவில்லை. அவன் அவர்களை பார்த்து எச்சில் வடித்து கொண்டிருந்தான். சஞ்சய், நீ என்ன செய்யற? இங்க வா, நாம முதல்ல உட்கார இடம் தேடுவோம் என்று சஞ்சயின் பயனற்ற தோற்றத்தை கண்ட அசோக் நேரடியாக முன்னே சென்று அவனை இழுத்தான். சஞ்சய் தயக்கத்துடன் பார்வையை விலக்கிக் கொண்டு அசோக்கை பின்தொடர்ந்து சென்றான். அதைத் தொடர்ந்து அசோக் தனக்கு தெரிந்த முறையில் கொஞ்சம் ஒயின் மற்றும் பழங்களை ஆர்டர் செய்தான். சஞ்சய், நீ இப்போ அழகிகள்ல யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கலாம். உனக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கோ அவளை கூப்பிட்டுட்டு உன் கூட உட்கார வச்சுக்கோ. சந்தோஷமா இரு என்று அசோக் சஞ்சயின் தோளை தட்டினான். நல்லது 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 என்று சஞ்சய் அங்கிருந்த அழகிகளை பார்த்து கண்கள் விரியும் முன்பே உற்சாகத்தில் சில முறை கத்தினான். ஆனால் சில நிமிடங்களுக்கு பிறகு அவன் யாரையும் இன்னும் தேர்ந்தெடுக்கவில்லை. என்னாச்சு, நீ செலக்ட் பண்ணிட்டியா என்று அசோக் பொறுமை இழந்து கேட்டான். அது இங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுவும் இல்லாம அழகா வேற இருக்காங்க, அதான் எப்படி தேர்வு செய்யறதுன்னு எனக்கு தெரியல என்று சஞ்சயின் முகபாவம் சற்று அசிங்கமாக இருந்தது. பரவாயில்ல, தடவை இல்லையா, அப்படிதான் இருக்கும், விடு, நான் பாத்துக்கிறேன் என்று அசோக் அவனுக்கு ஆறுதல் கூறினான். கையை அசைத்தவுடன் ஒரு பணியாளர் அவன் பக்கத்தில் வந்து வணங்கினான். வணக்கம், உங்களுக்கு என்ன வகையான சேவை தேவை என்று கேட்டான். என் நண்பனுக்கு சில அழகான பெண்களை கூட்டிட்டு வாங்க என்று அசோக் ஏற்கனவே ஒரு அனுபவம் மிக்கவர் மற்றும் பாதையை நன்கு அறிந்திருந்தார். தன் சட்டை பையிலிருந்து சில சிவப்பு காகித பணத்துண்டுகளை எடுத்து பணியாளரிடம் நீட்டினான். பணியாளர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். வெகுமதிப்பை பெற்ற பிறகு சரிங்க என்று விரைவாக பதிலளித்தார். வெயிட்டர் சென்றதும் சஞ்சய் திகைத்து, ஏய், இது சரியில்லை, என்னதானே முதல்ல செலக்ட் பண்ண சொன்ன, இப்போ எனக்காக நீயே செலக்ட் பண்ணிட்ட, எனக்கு எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா, என் விருப்பத்துக்கு ஒரு பொண்ணை கூட செலக்ட் பண்ண விட மாட்டீங்களா 2 பேரும் என்றான். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, ஏதாவது இருந்தாலும் நீ அவங்கிட்ட பேசிக்கோ
என்று சூர்யா தோலை குலுக்கிக் கொண்டு அசோக்கை கை நீட்டினான். ஹாய் என்று சூர்யா தன் வார்த்தைகளை முடிக்கும் தருணத்தில் கவர்ச்சியான ஆடைகள் அணிந்த ஒரு அழகி அவர்கள் அருகில் வந்து வணங்கினாள். வா, உட்காரு 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 என்று சஞ்சய் வேகமாக கையை நகர்த்தி இருக்கையில் தட்டினான். சஞ்சயை இங்கு உல்லாசமாக இருக்க அழைத்து வந்தால் அவன் இந்த நேரத்தை முழுவதுமாக அனுபவித்துக் கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து 3 அழகிகள் மேலும் அவனை நோக்கி நடந்து வந்தனர். சஞ்சய் உடனே 4 அழகிகளால் சூழப்பட்டு மிகவும் உற்சாகமாக உணர்ந்தான். இந்த நேரத்தில் அவன் ஒரு புத்தராக மாறி பரவச நிலையை அடைந்தவன் போல உற்சாகமாக உணர்ந்தான். மேலும் அவனது மனசு நிறைவாக இருந்தது. இது ரொம்ப நல்லா இருக்கு என்று அழகிகள் சூழ்ந்திருந்த சஞ்சயால் இனி பேச முடியவில்லை. சூர்யாவும் அசோக்கும் பேசாமல் இருந்தனர். இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல என்று சஞ்சயின் பார்வையை பார்த்த அசோக்கால் கேட்காமல் இருக்க முடியவில்லை. ரொம்ப நன்றி அசோக், இந்த இன்பத்தெல்லாம் எங்க அனுபவிக்காம போயிடுவனோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட தயவுனால இப்ப நான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி உணர்றேன் என்றான் சஞ்சய். இன்றிரவு சஞ்சய் உல்லாசமாக இருக்க வேண்டும் என்பதே அவனது வருகையின் முக்கிய நோக்கம். அசோக் அவன் மீது கஞ்சத்தனம் காட்டவில்லை. சஞ்சயை சுற்றியிருந்த பெண்களுக்கு அவன் கணக்கில்லாமல் மதுபானங்களை வாங்கி கொடுத்தான். அதனால் அவர்கள் சஞ்சய்க்கு நீண்ட நேரம் கம்பெனி கொடுத்தனர். இந்த அழகானவர்கள் முதலில் பணத்திற்காக இங்கு வந்தனர். அசோக்கின் பெருந்தன்மையை கண்ட அவர்கள் அனைவரும் சஞ்சயை சூழ்ந்து கேள்விகள் கேட்க செய்தனர். எப்போதாவது சூர்யாவுக்கும் அசோக்கும் ஒரு கோப்பை கொடுப்பதை தவிர 4 அழகிகள் சஞ்சயுடன் நெருக்கமாக ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்று தங்கள் பெரும்பாலான நேரத்தை சஞ்சயை சுற்றியே கழித்தனர். ஆஹா, இந்த உணர்வு ரொம்ப அருமையா இருக்கு. சே, என்னோட வாழ்க்கையை நான் இத்தனை வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் என்று இந்த நேரத்தில் அவன் சொர்க்கத்தில் இருப்பதாக உணர்ந்தான். இது போன்ற உணர்வை இதற்கு முன் அவன் அனுபவித்ததில்லை. கடந்த காலங்களில் தற்காப்பு கலைகளை பயிற்சி செய்வதிலேயே அவனது முழு நேரத்தையும் செலவிட்டிருந்தான். அந்த நேரம் சஞ்சய் சிரித்துக்கொண்டே பெண்களுடன் வெளியே நடந்து சென்றான். ஆனால் சூர்யா திடீரென திடுக்கிட்டான். ஒரு நடுத்தர வயதுடைய மனிதர் பாரின் வாசலில் நின்று இருண்ட முகத்துடன் சஞ்சயை பார்த்தார். மாஸ்டர் சாமிநாதன் என்று சூர்யா மாஸ்டர் சாமிநாதனை பார்த்ததும் சஞ்சயை எச்சரிக்கைப்படுத்த நினைத்தான். இருப்பினும் இந்த நேரத்தில் பக்கத்திலிருந்து ஒரு ஆவேசமான கர்ஜனை வந்தது. சஞ்சய்! சஞ்சய் கோபமான கர்ஜனையால் திடுக்கிட்டு உற்று பார்த்தான். மாஸ்டர் சாமிநாதன் அங்கு நின்று கொண்டிருப்பதை தெரிந்து கொண்டான். மாஸ்டர் என்று உளறினான் சஞ்சய். அவன் அளவுக்கு அதிகமாக குடித்ததாலா அல்லது பயத்தில் இருந்ததாலா என்று தெரியவில்லை. ஆனால் அவனது பேச்சில் நடுக்கம் தெரிந்தது. சாமிநாதன் உடனடியாக சஞ்சய் அருகில் வந்து சஞ்சயை பெண்கள் குழுவிலிருந்து வெளியே இழுத்தார். பிறகு சஞ்சயின் மொட்டை தலையில் தயக்கமின்றி சில முறை அறைந்தார். தாக்கியவுடன் சஞ்சய் தப்பி ஓடிவிட்டான். காட்சி திடீரென அமைதியானது. அனைவரும் அந்த இடத்திலேயே திகைத்து நின்றனர். சூர்யா ஒரு கணம் தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டு சில படிகள் ஏறி தன் முஷ்டியை நீட்டி வணங்கி, மாஸ்டர் சாமிநாதன், இது முழு கதையையும் எப்படி வெளிப்படுத்துவது என்று தெரியாமல் நீண்ட நேரம் யோசித்தான் சூர்யா. இந்த முறை உன்னை மன்னிச்சிடுறேன். நீ என் கூட வாடி கணக்கு வா. இந்த மாதிரி நீங்க மறுபடியும் வெளியே சுத்துறத பார்த்தேன், அப்புறம் அவனோட சேர்ந்து நீயும் தண்டனையை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் என்று மாஸ்டர் சாமிநாதன் கோபமடைந்தார். அவருக்கு முன்னால் நிறைய பேர் இருந்ததால் எதையும் சொல்வது கடினமாக இருந்தது. வாட்டிக்கனா என்று சூர்யா ஒரு கணம் திகைத்து போனான். வாட்டிக்கன் என்பது உலக தற்காப்பு கலை போட்டியின் இடமாக இருந்தது. மேலும் பங்கேற்ற அனைவருமே சிறந்த பங்கேற்பாளர்களில் ஒருவராக இருப்பார்கள். சஞ்சய் அவர்களை பின்தொடர்ந்தவருக்கு எந்த காரணமும் இல்லை. ஒருவேளை சூர்யாவின் சந்தேகத்தை அவர் பார்த்திருக்கலாம். அதனால் மாஸ்டர் சாமிநாதன் விளக்கினார். இந்த முறை நம்ம நாட்டில இருந்து 4 பேர் போட்டியில கலந்துக்க போறாங்க. உன்னோட சேர்த்து சபரி, அபினவ் மற்றும் சஞ்சய் எல்லாருமே பங்கேற்பாங்க. மாஸ்டர் சாமிநாதனின் வார்த்தைகளை கேட்டு சூர்யா முற்றிலும் திகைத்து போனான். அவன் உள்ளத்திலிருந்த அமைதியின்மை மேலும் மேலும் கனமானது. தி பாஸ். அத்தியாயம் 408. காலை 10 மணிக்கு சூரியன் பிரகாசமாக பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஆனால் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருந்தது. மூடு பனி மலைகளை மறைத்தது. தேவதை போல் அழகாக இருந்திருக்க வேண்டிய மலை இப்போது பொலிவில்லாமல் காணப்பட்டது. ராவ் குடும்பம் பழமையான குடும்பங்களில் ஒன்றாகும். மேலும் இது மிக நீண்ட காலமாக பாரம்பரியத்தை கடைபிடித்து வரும் குடும்பம். வருடம் முழுக்க இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறை அவர்கள் போட்டியில் தோன்றும் போதும் அது புயலை உண்டாக்கும். ஆனால் இம்முறை ராவ் குடும்பத்தின் வாரிசான வசந்த் ராவின் சவால் அக்குடும்பமே வருத்தத்தில் இருந்தது. இது ராவ் குடும்பத்தின் மக்களுக்கு அவமானமாக மாறியது.
இதனால் ராவ் குடும்பத்தை பற்றிய மற்றவர்களின் பார்வை மாறியது. ராவ் குடும்பத்தில் உள்ள அனைவரும் தங்களின் குடும்பத்தின் நம்பிக்கைக்குரிய வாரிசுகளை கொன்றதற்காக சூர்யாவை துண்டு துண்டாக வெட்ட வேண்டும் என்று விரும்பினர். இருப்பினும் தற்காப்பு கலை கூட்டணியில் ஆதரவு சூர்யாவுக்கு இருந்ததால் அவர்கள் அவசரமாக செயல்பட துணியவில்லை. மிக முக்கியமான விஷயம், தற்காப்பு கலை உலக தேர்வில் பங்கேற்க சூர்யா ஏற்கனவே தேர்வாகி இருந்தது ராவ் குடும்பத்தை சற்றே தயக்கத்தில் ஆழ்த்தியது. அவர்கள் சூர்யாவை தாக்கினால் தற்காப்பு கலை கூட்டணியின் அதிகாரத்தில் இருப்பவர்கள் ராவ் குடும்பத்தை எதிர்ப்பார்கள். அத்தகைய பகையை அவர்களால் தாங்க முடியாது. மேலும் வெங்கட்டின் சிஷியனை சூர்யா கொன்றது உலக தரவரிசை போட்டியில் இடம் பிடித்தது அவர்களுக்கு முன்பே தெரியும். மேலும் இந்திய நாட்டிற்காக போட்டியில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை இப்போது 4 இருந்தது. ஒவ்வொரு முறையும் வசந்த் ராவின் தந்தை இதை நினைக்கும் போது அவர் மிகவும் வருத்தப்படுவார். வசந்த் ராவ் இறக்கவில்லை என்றால் 4 இடங்களில் 1 அவனுடையதாக இருந்திருக்கும். இருப்பினும் இந்த உலகத்தில் வருத்தத்தை போக்க மருந்து இல்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். மேலும் வசந்த் ராவிற்கும் சூர்யாவுக்கும் இடையேயான சண்டையை தவிர்த்திருக்க முடியாது. தந்தையின் கவலையான முகபாவனையை பார்த்து சங்கர் ராவ் கொஞ்சம் கவலைப்பட்டான். அவன், அப்பா, நாம இப்போ என்ன செய்யறது என்று கேட்டான். ராவ் குடும்பத்திற்கு பிரச்சனை வரும் என்று அப்பா ராவ் பயப்படவில்லை என்றால் நீண்ட காலத்திற்கு முன்பே அவர் தனது மகனின் மரணத்திற்கு பழிவாங்க சூர்யாவின் தலையை தானே எடுத்திருப்பார். இப்போ இருக்கிற சூழ்நிலையை வச்சு பார்த்தா நமக்கு 2 வழிதான் இருக்கு என்றார். அப்பா ராவ் அக்கம் பக்கம் பார்த்து மெதுவாக சொன்னார். முதல்ல ராவ் குடும்பத்தை சேர்ந்த இளம் போர் வீரர்கள்ல ஒருத்தன் நம்ம தற்காப்பு கலையின் வாரிசாக வர வரைக்கும் அவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு தீவிரமா பயிற்சி கொடுக்கணும். 2வது, வசந்துக்காக நீ பழி வாங்கறத பத்தி யோசிக்க கூடாது. நீ பொறுமையா இருக்கணும். அப்பா, எப்படி பொறுமையா இருக்கிறது? என் சகோதரனை நான் இழந்திருக்கேன் என்றான் சங்கர் ராவ். இந்த நேரத்தில் அப்பா ராவ் முழு மனதுடன் பழி வாங்குவது பற்றி யோசித்தார். இந்த கொஞ்ச வருஷத்துல சூர்யா பல எதிரிகளை சம்பாதிச்சு வச்சிருப்பான். இந்த தற்காப்பு கலை போட்டியில முன்னாள் எதிரிகள் அவனை தாக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவனுடைய சீனியர் கமலனுக்கும் சின்ன வயசுல இருந்தே சில எதிரிகள் இருக்காங்க. அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க எல்லாம் அவங்களை ஏதாவது பண்ணணும்னு தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க என்றார் அப்பா ராவ். சங்கர் ராவ் அவர் சொன்னதை பகுப்பாய்வு செய்ய தொடங்கினார். இந்த உலக அளவிலான போட்டி கடைசி நபரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு தான். சூர்யா போட்டியில நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவன் காயமடையாம இருக்கிறது சாத்தியம் இல்ல. அவனுக்கு ஏற்கனவே நிறைய எதிரிகள் இருக்காங்க. இந்த போட்டியில வேற பலமான ஆட்கள் திரண்ட இருக்கிறதுனால சூர்யாவால இதை அவ்வளவு சுலபமா சமாளிக்க முடியாது என்றான். நம்மளோட எல்லைக்கு வெளியே உள்ள அமைப்புகளும் அதிகாரங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க. நமக்கு அந்த சூர்யாவை கொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். ஆனா நம்ம எந்த நடவடிக்கையும் எடுக்காததுக்கு காரணம் நம்மளோட அதிகாரம் எல்லாம் இந்த நாட்டோட தற்காப்பு கலை கூட்டத்தை சார்ந்து இருக்கிறதுனாலதான். நம்மளோட பகை அவங்களுக்கு தெரிஞ்சுட்டா தற்காப்பு கலை கூட்டணிக்கு எதிராக நம்மளால சண்டை போட முடியாது. ஆனா நம்ம நாட்டுக்கு வெளியே இருந்து வர அமைப்புகள் அதை பத்தி கவலைப்படாது. தற்காப்பு கலை கூட்டணி எவ்வளவு பலமா இருந்தாலும் எல்லைக்கு வெளியே உள்ள அதிகாரிகளை எதிர்த்து போராடுறது சாத்தியம் இல்ல என்றார் அப்பா ராவ். ஆமா அப்பா, நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு என்றான் சங்கர். சங்கர் ராவ் பெருமூச்சு விட்டு, துரதிருஷ்டவசமா அந்த சூர்யாவை இப்ப நம்ம கையால கொல்ல முடியாம போச்சு என்றான். வசந்த் கொல்லப்பட்டதால இனி நம்ம ராவ் குடும்பத்துல வாரிசுன்னு யாரும் இல்ல. தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்க நீ அதை நிதானமா கையாளணும். இந்த பழிவாங்கிற விஷயத்துல உன்னோட தலையீடு இருக்கவே கூடாது. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றார் அப்பா ராவ். அப்பா ராவ் தனது மகனை நன்றாக புரிந்து கொண்டார். தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொண்டு சங்கர் பகையுணர்வோடு சண்டையிட்டால் கண்மூடித்தனமாக தாக்கப்படுவான் என்று அவர் பயந்தார். உண்மையில் அப்பா ராவ் சொல்வது முற்றிலும் சரி என்று சங்கர் ராவ் உண்மையில் இதை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். அவர் ஏற்கனவே எல்லாவற்றையும் திட்டம் போட்டு வைத்திருந்தார். நேரம் வந்தவுடன் சூர்யாவை கொல்லுவார். இருப்பினும் தந்தையின் விளக்கத்தையும் சிரமங்களையும் கேட்ட அவன் இந்த விஷயத்தை தற்காலிகமாக கைவிட முடிவு செய்தான். மேலும் தந்தையின் பகுப்பாய்வு தவறானது என்று அவன் நினைக்கவில்லை. நாட்டிற்கு வெளியே உள்ள படைகளால் தாக்கப்பட்ட பிறகு சூர்யா நிச்சயமாக உயிர் வாழ முடியாது. சூரியன் மெதுவாக மறைந்து ஒளி அடிவானத்தில் பரவியது. ஈஸ்வரி டார்க் கவுன்சிலின் உளவுத்துறையின் தலைவராக இருந்ததால் மேலும் அவள் டார்க் கவுன்சிலின் டார்க் சைடு என்ற வில்லியமின் உதவியாளராகவும் இருந்தாள். வில்லியமை பின்தொடர்ந்து அவருக்கு சேவை செய்ய அவள் தயாராக இருந்தாள். இந்த உலக தரம் வாய்ந்த போட்டியில் டார்க் கவுன்சிலை பிரதிநிதித்துவப்படுத்தி மற்ற வேட்பாளர்களை தோற்கடித்து டார்க் கவுன்சிலின் டார்க் சைடாக மாறியதற்காக ஈஸ்வரி தலைவரை வாழ்த்தினாள். ஈஸ்வரி தனது குட்டையான கூந்தலுடன் மிகவும் திறமையாக தெரிந்தாள். அவர் தலைவர் முன் வணங்கினாள். டார்க் சைடின் மீதான அபிமானத்தை அவள் மறைக்க முடியவில்லை.
அவளுக்கு ஒருவரை பிடிக்கவில்லை என்றால் அவள் யாருக்காகவும் எதற்காகவும் அவரை மதிக்க மாட்டாள். அதே சமயம் அவளுக்கு ஒருவரை பிடித்துவிட்டால் அவள் தயக்கமின்றி தன்னிடம் உள்ள அனைத்தையும் அவர்களுக்கு கொடுப்பாள். அவர்களுக்கு விசுவாசமாக சேவை செய்வாள். சில நாட்களுக்கு முன்பு டார்க் கவுன்சிலில் உள்ள வலிமையான வீரர்கள் டார்க் சைட் பட்டத்திற்காக ஒரு சில வேட்பாளர்களை திரட்டி ஒரு உள்தேர்வை நடத்தினர். வில்லியம் மிகவும் சக்தி வாய்ந்தவன் என்பதால் பல வேட்பாளர்களை வெற்றி கொண்டு டார்க் கவுன்சிலுக்கு தலைவராக ஆனார். நீங்க வந்திருக்கன்னா ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியோட தான் என்ன சந்திக்க வந்திருப்பான்னு நம்புறேன் என்று ஈஸ்வரியின் மரியாதையை எதிர்கொண்ட வில்லியம் கூறினார். அவர் சிறுவயதிலிருந்தே அவரது தற்காப்பு கலை திறமை மிகவும் சிறப்பானது. மருந்தை உட்கொண்ட பிறகு அவரது உடலில் திறமை பல மடங்கு அதிகரித்தது. குறுகிய காலத்தில் அவர் தனது சக்தியை பல நிலைகளில் அதிகரித்தார். அவர் தனது முன்னாள் எதிரிகளை பற்றி மேலும் கவலைப்படவில்லை. கூடுதலாக அவர் உள்தேர்வை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. ஏனென்றால் மற்ற வேட்பாளர்களை தோற்கடிப்பது அவரது உள்ளங்கையை புரட்டுவது போல் எளிதானது. வில்லியமின் பெயரை குறிப்பிடும்போது உலகின் இளம் தலைமுறையினரிடையே அவன் மிகவும் பெருமைக்குரியவன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆமா தலைவரே, நமக்கு கிடைச்ச தகவலின்படி சூர்யா ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னால மும்பைல நடந்த ஒரு தேர்வு போட்டியில அசுரவால் குடும்பத்தை சேர்ந்த வசந்த கொன்று வெற்றி பெற்று இருக்கான். இந்த ஆண்டோட தற்காப்பு கலை கூட்டணியின் பிரதிநிதியும் ஆகிட்டான் என்றாள் ஈஸ்வரி. ஈஸ்வரி தனது அறிக்கையை முடித்த பிறகு அவள் அமைதியாக நின்று வில்லியமின் பதிலுக்காக காத்திருந்தாள். இந்த சூர்யா நல்லா வீரந்தான் இல்லையா? ரொம்ப வலிமையானவனா இருக்கான் என்று வில்லியம் ஆர்வத்தில் கண்களை சுருக்கினான். மக்களின் உயிரை காப்பாற்றுவதற்காக கிழக்கு பெருங்கடலில் தனியாக செல்லும் ஒரு மனிதன் பற்றி, அதாவது சூர்யாவின் பெயரை நீண்ட காலத்திற்கு முன்பே கேள்விப்பட்டிருந்தான். அவன் 2 சக்தி வாய்ந்த தெய்வீக தரவரிசையில் உள்ள மனிதர்களை பின்னர் கொன்றிருக்க கூடும் என்று கணித்தான். அப்போதிருந்த வில்லியம் ஈஸ்வரிடம் சூர்யாவை தேடச் சொன்னான். அவன் ஏற்கனவே அவனை தனது எதிரியாக கருதினான். இன்னொரு விஷயம், சமீபத்துல உலக அளவிலான தற்காப்பு கலை அமைப்பு இந்த போட்டியில பங்கேற்பவர்களோட எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரிச்சிருக்கிறதா செய்தி அனுப்பியிருக்காங்க என்றாள் ஈஸ்வரி. ஹே, அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. இதுக்கு முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த போட்டியில வலிமை இருக்கிறவனால மட்டும்தான் ஜெயிக்க முடியும் என்றார். ஈஸ்வரி, அடுத்த சில நாட்கள்ல சூர்யா பத்தி முழுசா விசாரிக்கணும். அவனுக்கு எந்த வகையான எதிரிகள் இருக்காங்க, அவங்கள யார் இந்த போட்டியில பங்கேற்கிறாங்கன்றதையும் கண்டுபிடி. அவங்களோட எந்த அளவுக்கு வலிமையானவங்கன்னு எனக்கு தெரியணும் என்றான் வில்லியம். சரி தலைவரே என்று ஈஸ்வரி குழப்பமடைந்தாள். அவள் ஒரு வினாடி தயங்கி, உங்களோட பலத்தால நிச்சயம் இந்த போட்டியில ஜெயிக்கலாம், அப்புறம் ஏன் இன்னும் இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறீங்க என்று கேட்டாள். ஒன்னும் இல்ல, சூர்யா சீக்கிரம் செத்துருவானோன்னு தான் பயமா இருக்கு என்ற வில்லியமனின் வார்த்தைகளிலிருந்து அவனது கண்களில் சூர்யா மரண தண்டனை விதிக்கப்பட்ட நபரை போல இருந்தான். இருப்பினும் சூர்யாவுடன் சண்டை போடாமல் போனால் அது அவருக்கு வருத்தமாக இருக்கும். ஓ, இப்ப புரியுது தலைவரே என்றாள். வில்லியமனின் சக்தியுடன் ஒப்பிடும்போது அவரை போன்ற பிரபலமான அதே சக்தி மட்டத்தில் இருக்கும் ஒருவரை கொன்றால் மட்டுமே அது மதிப்புக்குரியது என்பதை ஈஸ்வரி திடீரென்று உணர்ந்தாள். தென் அமெரிக்க பழமையான அடர்ந்த காட்டில் ஆதி மனிதன் போல் உடை அணிந்து நடந்து கொண்டிருந்தான் ஒருவன். அவன் அணிந்திருந்த தோளாடை வளர்ந்த சிறுத்தையுடையது. அடித்து கொல்லப்பட்ட பிறகு அதன் தோலை உரித்து அணிந்து கொண்டிருந்தான். கையில் ஒரு கல் கோடாரியை வைத்திருந்தான். அவன் அசைத்தபடி நடந்தான். முன்னால் உள்ள கிளைகள் அல்லது மரங்கள் முறிந்து அவன் நடக்க ஒரு பாதையை உண்டாக்கும். பழமையான காட்டின் மழையில் பல காட்டு மிருகங்கள் இருந்தன. ஆனால் எந்த காட்டு மிருகம் அவனை சந்தித்தாலும் அவை அனைத்தும் ஒரு பயங்கரமான வெளிப்பாட்டை வெளிப்படுத்தி உடனே ஓடிவிடும். இதற்கெல்லாம் காரணம் அந்த இளைஞன் வெளிப்படுத்திய கொலை நோக்கமே. அவனது உடலில் இருந்து கொல்லும் நோக்கம் கிட்டத்தட்ட பயமுறுத்தும் கருவியாக மாறியது. அதை உணரும் போதெல்லாம் அனைத்து உயிரினங்களும் நடுங்குகின்றன. மேலும் விலங்குகளின் வாசனை உணர்வு மிகவும் உணர்திறன் கொண்டது. அவைகள் அந்த இளைஞனின் இரத்தத்தின் வாசனையை உணர்ந்தன. மேலும் இந்த மிருகங்களுக்கு புத்திசாலித்தனம் இல்லை. அந்த இளைஞன் தன் இனத்தையே கொன்று குவிக்கும் இரத்த தோய்ந்த காட்சியை பார்த்தான். அந்த இளைஞன் தன் கல் கோடாரியை ஒரு போர்க்கடவுளை போல பிடித்திருந்தான். எங்கு சென்றாலும் அவனை எந்த மிருகத்தாலும் தடுக்க முடியவில்லை. விரைவில் அவன் அந்த பழங்கால காட்டை விட்டு வெளியேறினான். அவன் கண்களில் தென்பட்ட எல்லையற்ற புல்வெளி. அந்த இளைஞன் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துவிட்டு நடந்தான். சமவெளியில் பல மர வீடுகள் சீரற்ற முறையில் இருந்தன. தூரத்தில் பலர் நடனம் ஆடுவதை காண முடிந்தது. சிலர் அந்த இளைஞனைப் போலவே உடை அணிந்திருந்தனர். அந்த இளைஞன் குடிசைகளை நோக்கி நடந்தான்.
எப்போதாவது மக்கள் அவனை கடந்து செல்வார்கள். அவன் முகத்தில் புன்னகையுடன் பதிலளிப்பான். இந்த நேரத்தில் அவனது நடத்தை முன்பை விட முற்றிலும் மாறுபட்டிருந்தது. பாபு, நீ வந்ததும் உன்னை வந்து சந்திக்க சொன்னார் தலைவரே என்று தூரத்தில் ஒரு நடுத்தர வயதுக்காரர் பாபுவை பார்த்து கத்தினார். பாபு என்ற இளைஞன் அவருக்கு பதிலளித்து மர வீட்டின் மையத்தை நோக்கி நடந்தான். அந்த இடத்திற்கு நடுவில் ஒரு மர வீடு இருந்தது. வீடு மிக பெரியதாகவும் கல் சுவரால் கட்டப்பட்டதாகவும் இருந்தது. மற்ற வீடுகளில் இருந்து மிகவும் வித்தியாசமாக இருந்தது. இங்குதான் பழங்குடி தலைவர் வாழ்ந்து வருகிறார். பாபு அறைக்குள் நுழைந்தான். அங்கு நரைத்த முதியவர் ஒருவரை பார்த்தான். தலைவருக்கு வணக்கம். என்ன கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்கய்யா, அதான் என்ன விஷயம்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்று முதியவர் மெதுவாக கண்களை திறந்தார். பாபு தயங்க துணியவில்லை. உடனே தலை வணங்கினான். இந்த முதியவர் குலத்தலைவராகவும் பாபுவின் தாத்தாவாகவும் இருந்தார். அன்பும் பெருமிதமும் நிறைந்த கண்களுடன் பாபுவை பார்த்தார். குட்டி பாபு, உனக்கு இந்த வருஷத்துல இருந்து 24 வயசு ஆகுது. நீ இப்போ ரொம்ப பெரிய பையனா ஆயிட்ட. இந்த பழங்குடி கிராமத்துல இருந்தா உன் எல்லையை விரிவுபடுத்த முடியாது. நீ வெளியே போய் பழங்குடியின மக்கள் சார்பா சவால் விட வேண்டிய நேரம் இது என்றார். பாபு திகைத்து போய், தாத்தா, என்னை எங்க போக சொல்றீங்க என்று கேட்டான். இந்த முறை உலகத்தரம் வாய்ந்த தற்காப்பு கலை போட்டி வாடிகன் நகரில் நடக்குது. போட்டியில இந்தியர்களாகிய நம்மள பிரதிநிதித்துவப்படுத்த நீ அங்க போகணும். நீ ஏற்கனவே உன்னோட சக்திகளை நல்லா அதிகரிச்சு வச்சிருக்க. நீ இறுதி போட்டி வரைக்கும் வந்து ஜெயிக்கணும்னு நான் விரும்பல, அது அவசியமும் இல்ல. ஆனா இந்த போட்டியில கலந்துக்கிட்டா உன்னோட பலம் கொஞ்சம் அதிகரிக்கும்னு நான் நம்புறேன் என்றார் தாத்தா. தாத்தா, கவலைப்படாதீங்க, நான் இந்தியர்களை சங்கடப்படுத்த மாட்டேன் என்று பாபுவின் முகத்தில் நம்பிக்கை நிரம்பியது. சரி என்று பாபுவின் பதிலை கேட்டு அந்த முதியவரின் முகத்தில் புன்னகை மேலும் விரிந்தது. அவர் தொடர்ந்தார். நாளை ஒல்லி வருவார், நீ போய் கிளம்புறதுக்கான மூட்டைய கட்டிக்க. அடுத்த நாள் பாபு அதிகாலையில் எழுந்து வெளியே காத்திருந்தான். மாமா ஒல்லி தயாரானதும் இருவரும் காட்டை விட்டு வெளியேறினர். பாபு பழங்குடியினரை விட்டு வெளியேறியதும் வெளி உலகத்தை சந்திக்க போவது இதுவே முதல் முறை. தொலைதூரத்தில் எகிப்து ஒரு பழங்கால அரண்மனை. கருப்பு அங்கி அணிந்த முதியவர் ஒருவர் கையில் தடியுடன் நாற்காலியில் அமர்ந்திருந்தார். அவர் குனிந்து பார்த்து, மகனே, நாளைக்கு நீ இங்கிருந்து புறப்படணும். உலக தரத்திலான தற்காப்பு கலை போட்டியில நம்ம நாட்டின் சார்பா நீ கலந்துக்கணும் என்று முதியவரின் குரல் சத்தமாக இல்லை. உண்மையில் எகிப்தின் ஆட்சியாளனாக அவர் மிகவும் பிரபலமானவர். எகிப்தின் பண்டைய பாரம்பரியத்தை அவர் மட்டுமே பெற்றிருந்தார். அவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக இருந்தார். இந்த நாட்டில் அவர் கடவுளாக இருந்தார். அவருடைய குடிமக்கள் அனைவரும் அவருக்கு கீழ்ப்படிந்தனர். கோவிலின் கீழே ஒரு இளைஞன் இருந்தான். அவன் தர்மர் சொன்ன வார்த்தைகளை கேட்டவுடன் உடனடியாக முழங்காலில் மண்டியிட்டான். உங்க விருப்பப்படி செய்யறேன் தலைவரே. நாம இந்த முறை போட்டியில கலந்துக்கிட்டு பல வருஷமாச்சு. ஆனா இந்த முறை வித்தியாசமா இருக்குது. போட்டி முடிஞ்சதும் சில விஷயங்களை பாதிக்கும். அதனால நாம அதுல பங்கேற்கணும். உனக்கு என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த நாட்டோட நற்பெயரை மட்டும் கெடுத்துடாத என்றார். தலைவரே, கவலைப்பட வேண்டாம். இந்த ஆரோன் வந்தா வெற்றியோட தான் திரும்பி வருவேன். அப்படி இல்லனா நான் இந்த உலகத்துல வாழவே மாட்டேன் என்றான் ஆரோன். இந்த இளைஞன் தரையில் மண்டியிட்டான். அவனது குரலில் நம்பிக்கையும் பக்தியும் நிறைந்திருந்தது. அதெல்லாம் தேவையில்லை. நீ உன்னால முடிஞ்சதை செய். வீட்டுக்கு போய் உனக்கு தேவையான உடைமைகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு புறப்படு என்றார் மன்னர். மன்னரின் வார்த்தைகளை கேட்டு ஆரோன் அவசரமாக தரையிலிருந்து எழுந்து தலையை அசைத்து மண்டபத்தை விட்டு வெளியேறினான். தி பாஸ். அத்தியாயம் 409. லங்காவில் உள்ள அரண்மனை ஒன்றில் போர் ஆடைகளை அணிந்த ஒரு இளைஞன் தரையில் குறுக்காக அமர்ந்திருந்தான். அவனது உடல் அசைவில்லாமல் இருந்தது. ஒருவர் அவனது உடலை கூர்ந்து கவனிக்கவில்லை என்றால் அவன் இறந்துவிட்டான் என்றுதான் நினைப்பார்கள். அந்த இளைஞனுக்கு பக்கத்தில் ஒரு பழங்கால தோற்றமுடைய கத்தி இருந்தது. இந்த கத்தி மிகவும் சாதாரணமாக தோன்றியது. ஆனால் இது உண்மையில் கிழக்கு பெருங்கடல் கண்டத்தில் மிகவும் பிரபலமான கத்திகளில் ஒன்றாகும். அந்த இளைஞரின் அறையின் கதவு தள்ளப்பட்டு இராணுவ சீருடையில் ஒரு முதியவர் உள்ளே நுழைந்தார். இளைஞன் கண்களை திறந்தான். அவன் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி பிரகாசித்தது. அந்த வெளிச்சம் ஒரு கடுமையான கொல்லும் நோக்கத்துடன் இருந்தது. முதியவரின் முகத்தை பார்த்ததும் அந்த இளைஞனிடமிருந்து கொல்லும் எண்ணம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. 10 வருஷம் ஆகுது திலகர். இவ்ளோ நாளா மூடிய அறையில ட்ரைனிங்ல இருந்திருக்க. எப்படி இருக்கு இப்போ உனக்கு என்று எதிரில் இருந்த இளைஞனை பார்த்து முதியவர் மெதுவாக கேட்டார்.
அந்த இளைஞன் வேகமாக எழுந்து நின்று வணங்கிவிட்டு மரியாதையுடன் சொன்னான். வணக்கம் ஐயா. 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க கொடுத்த மருந்தை நான் சாப்பிட்டப்போ என் உடல்நிலை மேம்பட்டுச்சு. இந்த 10 வருஷத்துல நான் என்னோட தற்காப்பு கலையில உச்ச நிலையை அடைஞ்சிட்டேன்னு தோணுது என்று திலகரின் தோணியில் அந்த முதியவரை பற்றிய பெருமையும் நன்றியும் நிறைந்திருந்தது. இந்த இளைஞன் எளிமையானவன் அல்ல. அவன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு கிழக்கு பெருங்கடல் கண்டத்தின் நம்பர் 1 தற்காப்பு கலை மேதை என்று அறியப்பட்டவன். ஆனால் அவன் ஒரு நாள் காணாமல் போனான். அவனது மறைவு தற்காப்பு கலை உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. உண்மையில் அவன் கிழக்கு பெருங்கடல் கண்டத்தின் அதிகாரிகளால் ரகசியமாக வளர்க்கப்படுவதற்காக ரகசியமாக அழைத்துச் செல்லப்பட்டவன். பரவாயில்ல, 10 வருஷம் ஆயிடுச்சு. நீ தனிமையிலிருந்து வெளியே வர வேண்டிய நேரம் இது. இப்ப நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்கு என்று முதியவர் திலகரின் திறமையில் மிகவும் திருப்தி அடைந்தார். ஐயா, தயவு செஞ்சு நான் என்ன செய்யணும்னு எனக்கு கட்டளை இடுங்க, நான் செய்யறேன் என்று திலகர் உடனடியாக மரியாதையுடன் பதிலளித்தான். நாளைக்கு லங்காவை விட்டு வெளியேறி உலக அளவிலான தற்காப்பு கலை போட்டியில நீ கலந்துக்கணும். உன்னோட இலக்கு அந்த போட்டியில ஜெயிச்சு சாம்பியன் ஆகணும். ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, போட்டியின் போது நீ ஒருத்தனை கொல்லணும் என்று முதியவர் பேசுகையில் கிழக்கு பெருங்கடல் தற்காப்பு கலை உலகத்தின் அவமானத்தை நினைவு கூர்ந்தான். மற்றும் அவனது கண்களில் கோபம் கிட்டத்தட்ட வெடித்தது. யார கொல்லணும்? சூர்யா என்று இந்த வார்த்தைகள் முதியவரின் வாயிலிருந்து கடித்த பற்கள் வழியாக வெளிப்பட்டன. கவலைப்படாதீங்க குருவே, நான் அந்த சூர்யாவோட தலையை வெட்டி உங்க கால் அடியில கொண்டு வந்து போடுவேன் என்று திலகரின் கொலை எண்ணம் அவன் பேசும்போது வெறித்தனமாக தோன்றியது. அவன் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி பிரகாசித்தது. சரி. திலகரின் செயல்பாட்டில் முதியவர் மிகவும் திருப்தி அடைந்தார். இந்த காலகட்டத்தில் அனைத்து பெரிய சக்திகள், குலங்கள் மற்றும் பிரிவு வாரிசுகள் வாட்டி கணக்கு புறப்பட்டனர். இருப்பினும் லங்காவின் திலகர் அவர்களைப் போல் செயல்படவில்லை. மாறாக சூர்யாவை கொல்ல நினைத்த ஒருவனின் வார்த்தைகளை சொன்னான். திலகர் கடந்த 100 ஆண்டுகளில் கிழக்கு பெருங்கடல் கண்டத்தின் மிகவும் திறமையான போராளி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு லங்காவின் இளம் தலைமுறையினரிடையே திலகர் ஏற்கனவே ஒரு சக்தி வாய்ந்த போர்வீரனாக இருந்தான். இருப்பினும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென மர்மமான முறையில் காணாமல் போனான். அவன் மீண்டும் தோன்றிய தருணத்தில் சூர்யாவை கொல்லும் முயற்சியை அவன் கையில் எடுத்தான். மேலும் சூர்யா ஒரு முறை லங்காவை தலைகீழாக மாற்றினான். இது லங்காவின் போர் வீரர்களுக்கு அவமானம். இந்த விஷயம் மெல்ல மெல்ல உலகம் முழுவதும் உள்ள போராளிகளால் அறியப்பட்டது. இம்முறை பரபரப்புக்கு காரணம் திலகர் அல்ல, சூர்யாதான். அங்கு சென்று வந்த சூர்யா பிரபலமடைந்தான். பின்னர் ஒரு பாதாள உலக குலத்தின் வாரிசான வசந்தை கொன்றான். அதன் பிறகு வெங்கட்டின் சிஷியன் சுந்தர் சூர்யாவிற்கு சவால் விட்டான். ஆனால் இறுதியில் அவனும் கொல்லப்பட்டான். இந்த சாதனைகளை ஏற்கனவே உலகம் முழுவதும் பரவியிருந்தன. தற்காப்பு கலை உலகில் இதை பற்றி அறியாதவர்கள் யாரும் இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது. இத்தகைய சூழ்நிலையில் லங்காவை சேர்ந்த திலகர் உண்மையில் சூர்யாவுக்கு சவால் விட துணிந்தான். மேலும் அவனது தலையை வெட்டுவதாகவும் சத்தியம் செய்தான். இதை கேட்ட மற்றவர்களால் எப்படி அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியும்? இந்த முறை பார்க்க ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி நடக்க போகுது. தற்காப்பு கலை போட்டியில திலகர் சூர்யாவை சந்திக்க முடியுமான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமா இருக்கு. இருந்தாலும் இதுல யார் வலிமையானவரு யார் பலவீனமானவர்னு நம்மளால சொல்ல முடியாது. அது போட்டி நாளப்பதான் தெரியும். நான் சொல்றேன், கடந்த சில நாட்களா சூர்யாவை பத்தி தான் எல்லாருமே பேசுறாங்க. அவனோட பலம் என்னன்னு பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அவனால இந்த போட்டியில வெற்றி பெற முடியும். ஆனா லங்காவை சேர்ந்த திலகர் ஒரு திறமையான போர் வீரர் தான். அதை யாராலும் மறுக்க முடியாது. ஆனா 10 வருஷம் கழிச்சு அவர் திரும்பி வந்திருக்காரு. அவர் அதே வலிமையோட இருக்காரா இல்லையான்றது யாருக்கு தெரியும்? ஆரம்பத்தில் போர் வீரர்கள் அனைவரும் உலக அளவிலான தற்காப்பு கலை போட்டியில் கவனம் செலுத்தினர். இருப்பினும் சூர்யாவுக்கு திலகர் சவால் விடுவான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. இது பலரது கவனத்தை ஈர்த்தது. தற்காப்பு கலை போட்டியில் சூர்யாவும் திலகரும் சந்திக்கலாமா? இருவரும் சந்தித்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்று அனைவரும் விவாதித்துக் கொண்டிருந்தனர். வெளி உலகத்தில் என்ன நடக்கிறது என்று சூர்யாவுக்கு தெரியவில்லை. மேற்கில் தெற்கு மலையில் கமலனின் வீட்டில் சூர்யா உதய சூரியனை எதிர்கொண்டு மர்மமான சுவாச நுட்பத்தை பயன்படுத்தி பயிற்சி செய்து கொண்டிருந்தான். கண்ணை மூடிக்கொண்டு பயிற்சி செய்து கொண்டிருந்தான் சூர்யா. சட்டென்று கண்களை திறந்து முகம் சுளித்தான். என்னாச்சு சூர்யா என்று பக்கத்தில் பார்த்து கொண்டிருந்த கமலன் சட்டென்று சில படிகள் ஏறி கவலையுடன் கேட்டார். சூர்யா தலையை ஆட்டி கசப்புடன் சிரித்தான். சீனியர், அது ஒன்றும் இல்ல. கடந்த சில நாட்களா என் பலம் இன்னும் கொஞ்சம் கூட முன்னேறல. என்னால எப்படி கவலைப்படாம இருக்க முடியும் என்றான். சூர்யா தற்காப்பு கலையை பயிற்சி செய்ய தொடங்கியதிலிருந்து அவனது பயணம் சுமூகமாக இருந்தது.
அவனுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. முன்னதாக தனது சக்தி மேம்பாட்டின் அளவு மிக விரைவாக உயர்ந்தது. ஆனால் அவன் வலிமை மாற்றும் நிலைக்கு வந்ததிலிருந்து அவன் நீண்ட காலமாக ஆரம்ப கட்டத்தில் சிக்கி தவித்தான். இருப்பினும் பாதாள குளங்களில் வாரிசுகள் வெளியே வந்ததால் அவரது நன்மை படிப்படியாக இழுக்கப்பட்டது. அபினவ், சஞ்சய் அல்லது சபரி, வசந்த்ராவ் என்று யாராக இருந்தாலும் அவனது பலம் கிட்டத்தட்ட அவர்களுக்கு இணையாக இருந்தது. சுந்தர் கடைசியில் சூர்யாவிடம் தோற்றாலும் இந்த போரில் வெற்றி பெறுவது சூர்யாவுக்கு சற்று கடினமாக தான் இருந்தது. தனது போர் அனுபவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு சூர்யா தனது பலத்தின் அடிப்படையில் சுந்தருக்கு பொருந்தவில்லை. அதனால் தான் கடைசி நேரத்தில் வெங்கட்டிற்கு சவால் விடும் வகையில் தனக்கு அழுத்தம் கொடுக்க நினைத்ததாக கூறினான். அன்றைய தினம் உலகியலில் சில விஷயங்களை கவனித்து எதிர்காலத்தில் தற்காப்பு கலை போட்டிக்கு தயாராகும் பொருட்டு நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து சக்திகளை மேம்படுத்த நினைத்தான். இருப்பினும் இங்கு வந்த பிறகு அவனது சக்தி மேம்பாட்டின் வேகம் குறையும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. சூர்யா, உனக்கு கொஞ்சம் கூட பொறுமையே கிடையாது என்று கமலன் பெருமூச்சு விட்டபடி தொடர்ந்தான். உன் உடம்பால தாங்கக்கூடிய எல்லை இதுதான். அதாவது உன் உடம்பு உச்ச நிலையை அடைஞ்சிருச்சு என்றான். ஆனா அந்த சுந்தர் ஏற்கனவே அவன் குடும்பத்தோட தற்காப்பு கலையின் முறையில உச்சம் அடைஞ்சிட்டானே என்று கேட்டான் சூர்யா. கமலன் அவனுக்கு விளக்கினான். நீ அவங்கள இருந்து வேறுபட்டவன். அவங்க எல்லாரும் பாதாள குலங்கள் மற்றும் அவர்களின் பாரம்பரியத்தை கடந்து வந்தவங்க. நுட்பங்களை பொறுத்தவரை நீ அவங்கள விட ரொம்ப வித்தியாசமா இருக்க முடியாது. ஆனா தற்காப்பு கலை முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புன்னு இதுல செலவிடுற நேரத்தை பொறுத்தவரை நீ அவங்கள விட ரொம்ப தாழ்ந்தவ. அதை விட முக்கியமான ஒண்ணு இருக்குது. என்ன? மருந்துகள் ஒரு தற்காப்பு கலைஞரின் உடல் அமைப்பை மாற்றி அவங்களோட உள் வலிமையை அதிகரிக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். அவங்க கடக்கணும்னு நினைக்கிற வரம்ப இந்த மருந்து மூலமா நேரடியா கடந்துடுறாங்க. இருந்தாலும் தற்போதைய தற்காப்பு கலை உலகம் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த மருந்துகள் பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் ராவ் குடும்பங்கள் மாதிரி பண்டைய தற்காப்பு கலைகளின் வாரிசுகள் இதை செய்ய மாட்டாங்க. அவங்க தங்களோட உடல் அமைப்பை மெதுவா மாற்ற மட்டுமே தான் மருந்தை பயன்படுத்துவாங்க. ஆனா அவங்க உடலின் வரம்பை உடைக்க மருந்தை பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி கூடுதலான மூலப்பொருட்கள் எதையும் நீ பயன்படுத்தினதில்ல என்று கமலன் புன்னகையுடன் முழு சூழலையும் விளக்கினான். ஓ அப்படியா என்றான் சூர்யா. ஒருமுறை உதயா சொன்னது சூர்யாவுக்கு திடீரென்று நினைவுக்கு வந்தது. இந்த உலக அளவிலான தற்காப்பு கலை போட்டியில் தங்கள் பலத்தை மாற்றக்கூடிய இளைஞர்கள் குழு இருக்கும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் தங்களோட பலத்தை தங்களே உருவாக்கிக்குவாங்கன்னு மாஸ்டர் உதயா ஒரு முறை சொன்னாரு. அப்போ அவங்க மருந்து மூலமா தான் தங்களோட திறனை தூண்டுறாங்களா என்று சூர்யா குழப்பத்துடன் கேட்டான். ஆமா, வேற வேற குடும்பங்க வேற வேற மாதிரியான மரபணு மருந்துகளை எடுத்துக்குவாங்க. ஃபார்முலாக்கள் ஒரே மாதிரியா இல்லைனாலும் இறுதி விளைவுகள் ஒரே மாதிரியா தான் இருக்கும். இந்த முறை வலிமையான இளைஞர்கள் தங்களோட சக்தி மேம்படுத்த மரபணு மருந்துகளை பயன்படுத்தி இருக்காங்க. மரபணு மருந்துகள் ஒருத்தரோட மரபணுக்களை மாத்தக்கூடியது. உன் உடல் வளர்ச்சி அடையாம எந்த மருந்துனாலும் மேம்படுத்தப்படாம இருந்தா மரபணு மருந்துகளை உடம்புல செலுத்துறது மூலமா உன் வலிமை குறுகிய காலத்துல உச்சநிலையை அடைய அனுமதிக்கும். நான் மாஸ்டர் உதயாவோட அரட்டை அடிக்கும் போது இந்த முறை சாம்பியனுக்கான பரிசு இந்த மரபணு மருந்துன்றத அவரோட பேசுறப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று முடிவில் கமலன் இன்னொரு செய்தியையும் போட்டான். அப்படியா என்று சூர்யாவின் முகத்தில் எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த மரபணு மருந்தை அவன் பெற முடிந்தால் அவன் பயிற்சி செய்யும் தற்காப்பு கலையில் உச்சநிலையை அடைவது எளிதாக இருக்கும். என்கிட்ட இருந்த தற்காப்பு கலை கூட்டணியில உள்ள தகவலின்படி இந்த மரபணு மருந்து பாதாள உலகப்படையில இருக்கிற ஒரு நபரால உருவாக்கப்பட்டது. மேலும் மரபணு தரவு என்கிட்ட இருந்து திருடப்பட்டதற்கான காரணம் பெரும்பாலும் இதுவாதான் இருக்கணும். உன்னால கற்பனை செய்ய முடியுதா? ஒரு நாள் இந்த மரபணு மருந்துகள் பெரிய அளவுல உற்பத்தி செய்யப்பட்டா அது இந்த உலகத்துக்கே பேரழிவை ஏற்படுத்தும். இத பத்தி தான் தற்காப்பு கலை கூட்டணிகள் கவலைப்படுது என்று முடிவில் கமலன் முகம் சுளித்து கவலையுடன் பார்த்தான். அது சரி, இந்த மருந்துகள் தவறானவங்க கையில இருந்தா எப்படிப்பட்ட பயங்கரமான விளைவுகள் ஏற்படும் என்று இதை நினைக்கும் சூர்யாவுக்கு திடீரென ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டது. அப்படின்னா இப்ப இருக்கிற பலத்தை வச்சு என்னால அந்த மரபணு மருந்து பயன்படுத்துறவங்களை எதிர்க்க முடியாதா என்றான் சூர்யா. கமலன் மெதுவாக சொன்னான். சூர்யா, மத்தவங்களால நீ கடுமையா பாதிக்கப்படுறது தவிர்க்கணும்னா இப்போ உன் பலத்தை சீக்கிரமே நீ மேம்படுத்திக்கணும். தற்காப்பு கலை போட்டியில நீ நிச்சயமா முதலிடம் பெறணும். அது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா நீ ஞாபகத்துல வச்சுக்க, இது உன்னோட தனிப்பட்ட வெற்றி தோல்வி மட்டும் இல்ல. நீ தோத்தா அது நம்மளோட நாட்டையும் பாதிக்கும். அதனால நீ உன்னால முடிஞ்சதை செய்யணும். சூர்யா திகைத்து போனான். கமலனின் வார்த்தைகளில் இருந்த தீவிரத்தை அவனால் உணர முடிந்தது. மேலும் தயக்கத்துடன் கேட்டான்.
அந்த மரபணு மருந்துகளை பத்தி தற்காப்பு கலை கூட்டணிகள் ஆராய்ச்சி செய்ய விரும்புறாங்களா? உனக்கு எந்த மாதிரியான மரபணு மருந்து கொடுக்கலான்னு தற்காப்பு கலை கூட்டணி ஏற்கனவே ஆராய்ச்சிய தொடங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாடிகன் சிட்டிக்கு நீ போனதும் உதயா அவராவே உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேச வருவாரு. நான் இப்ப உனக்கு அதை பத்தி சொன்னதுக்கு காரணம் நீ அதுக்கு தயாரா இருக்கணும்ன்றதுக்காக தான். என்ன? அதிகம் யோசிக்க வேண்டாம் என்று சூர்யாவின் தோளை தட்டினான் கமலன். கமலன் அவனுக்கு சில விஷயத்தை நினைவூட்டினான். இந்த முறை சாம்பியன்ஷிப் முக்கியம்தான், ஆனாலும் அது அவ்வளவு சுலபமா அடைஞ்சிட முடியாது. நீ ஞாபகத்துல வச்சுக்க, வாழ்வா சாவான்ற சூழ்நிலை உனக்கு வரும்போது நீ எதை பத்தியும் யோசிக்க தேவையில்லை. கூச்சப்படாம சண்டையிலிருந்து பின்வாங்கிடு. உன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுற நேரம் வந்துருச்சுன்னா எப்படியாவது உன் உயிரை காப்பாத்திக்க பாரு. அதுதான் முக்கியம். நீ உயிரோட இருந்தாதான் அடுத்த முறை இன்னும் பலசாலியா போய் போட்டியில கலந்துக்கலாம். அவசரப்பட்டு போராடுறன்னு போர்ல அனாவசியமா உன் உயிரை இழந்துடாத, புரியுதா? என்றார் கமலன். தி பாஸ், அத்தியாயம் 410. கவலைப்படாதீங்க சீனியர், நான் எனக்காக கூட சில விஷயங்களை விட்டு கொடுப்பேன். ஆனா என்னோட சீனியர்ஸோட எதிரிகளை பொறுத்தவரை அவங்கள என்னால விட்டு கொடுக்க முடியாது. அந்த நேரத்துல அவங்கள கொல்றது மூலமா தான் என் வெறுப்பை குறைக்க முடியும். அப்படியே நான் சாகிற நிலை வந்தாலும் என்னால முடிஞ்சதை செஞ்சுட்டு தான் சாவேன் என்றான் சூர்யா. சூர்யாவின் வார்த்தைகள் மென்மையாக இருந்தாலும் அவன் தோணியிலிருந்த உறுதியை கமலனால் உணர முடிந்தது. சூர்யா அப்படி சொல்வான் என்று கமலன் எதிர்பார்க்கவில்லை. இந்த நேரத்தில் அவனது இதயம் நடுங்கியது மற்றும் அவன் மிகவும் நெகிழ்ந்தான். இருப்பினும் சூர்யாவை அமைதிப்படுத்த அவன் மேலும் எதையோ சொல்ல வந்தான். ஆனால் சூர்யா, சீனியர் அண்ணா, நீ வேற எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. நான் ஏற்கனவே முடிவு செஞ்சுட்டேன். தற்காப்பு கலையில எனக்கு இருக்கிற பல வருட அனுபவத்தால வெவ்வேறு குளத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களை என்னால கொல்ல முடியும் என்றான். சூர்யாவின் வார்த்தைகளில் நம்பிக்கையும் பெருமிதமும் நிறைந்திருந்தது. அந்த பெருமை அவனது பலத்தாலும் அவன் கொன்ற பல சக்தி வாய்ந்த வல்லுநர்களாலும் வந்தது. எல்லாவற்றிற்கும் மேல் கமலனின் ஜூனியரான சூர்யாவையே அவர்களால் கொல்ல முடியாது என்றால் கமலனை எப்படி பழி வாங்க முடியும்? உலகத்தரம் வாய்ந்த போட்டிக்கான இடம் வாடிகன். வாடிகன் என்பது இத்தாலியின் தலைநகரமான ரோமின் வடமேற்கு மூலையில் ஒரு பீட மூலையில் அமைந்துள்ள ஒரு உள்நாட்டு நகரமாகும். வாட்டிக்கனில் நிலப்பரப்பு மிகவும் சிறியதாக இருந்ததாலும் அது உலக கேத்தோலிக்க மதத்தின் மையமாக இருந்தது. இம்முறை வரவிருக்கும் உலகளாவிய தற்காப்பு கலை போட்டியின் காரணமாக வாட்டிக்கன் மீண்டும் முழு உலகத்தின் கவனத்தை ஈர்த்துள்ளது. உலகத்தரம் வாய்ந்த போட்டிக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டுமே உள்ளன. உலகம் முழுவதிலிருந்தும் போர் வீரர்கள் வாட்டிக்கனை நோக்கி அணிவகுத்து செல்லத் தொடங்கினர். அவர்களில் சிலர் ஹெவன்ஸ் பிரைட் பங்கேற்பாளர்கள். ஆனால் பார்க்க வந்த தற்காப்பு கலைஞர்களும் பலர் இருந்தனர். இது தற்காப்பு கலை உலகில் ஒரு பெரிய நிகழ்வு. அனைவரும் வாட்டிக்கனை நோக்கி வரும்போது உலக தற்காப்பு கலை போட்டியில் கலந்து கொள்பவர்களில் ஒருவரான சூர்யா கமலனின் வீட்டில் மூடிய அறையில் பயிற்சியில் இருந்தான். இந்த நேரத்தில் சூர்யா மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உடைந்த மலை நதியின் நகர்வுகளை படிக்க தயாரானான். அவன் தனது பலத்தை அதிகரிக்க இன்னும் சில நகர்வுகளை புரிந்து கொள்ள முடியும் என்று அவன் நம்பினார். இப்போ வர நான் கடுமையா பயிற்சி செஞ்சுட்டு தான் வரேன். ஆனா என்னோட பலம் ரொம்ப மெதுவாக தான் உயர்ந்து வருது. இன்னும் ஏதோ குறையிற மாதிரியே உணர்றேன். என் உடம்போட வரம்ப என்னால இன்னும் உடைக்க முடியல என்று சூர்யா வழக்கம் போல புல் மீது அமர்ந்து காலை சூரியனின் முதல் கதிர்களை எதிர்கொண்டு மூச்சு விட ஆரம்பித்தான். சிறிது நேரம் கழித்து அவன் கண்களை திறந்து எதையோ யோசிப்பது போல் தோன்றியது. சூர்யாவின் சிந்தனையில் ரிங்டோன் குறுக்கிட்டது. போனை எடுத்து பார்த்தான். அது சஞ்சயிடமிருந்து வந்த அழைப்பு. அன்று பார் வாசலில் மாஸ்டர் சாமிநாதனால் கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட சஞ்சய் மாஸ்டர் சாமிநாதனை பின்தொடர்ந்து பாரை வெளியேறினான். கிளம்பும் முன் சூர்யாவின் போன் நம்பரை பெற்றுக்கொண்டான். நண்பா, நீ இப்ப எங்க இருக்க? நாம இன்னொரு தடவை அந்த பாருக்கு போலாமா என்று போனில் சஞ்சயின் குரல் வந்தது. போலாமே, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நீதான் உன் மாஸ்டர் கிட்ட மாட்டிக்குவியே என்றான் சூர்யா. என்ன காரணத்தினாலோ சஞ்சயின் குரலை கேட்ட சூர்யாவுக்கு பார் வாசலில் நடந்த காட்சி நினைவுக்கு வந்து அவனால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. அதை வர ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துற? நீ கிளம்புறதுக்குள்ள நாம ஒரு வாட்டி பாருக்கு போயிட்டு வந்துடுவோம். என்ன சொல்ற? எனக்காக காத்துரு, நான் இப்பவே கிளம்புறேன் என்று சஞ்சய் வாக்கியத்தை முடிப்பதற்குள் ஒரு அலறல் கேட்டது. பா! சூர்யா ஒரு கணம் திகைத்து போனான். இந்த குரல் அவனுக்கு நன்கு தெரிந்திருந்தது. சாமிநாதன் மாஸ்டர் சஞ்சயின் வழுக்கை தலையை பலார் என்று அடிக்க தன் கையை பயன்படுத்தியிருக்க வேண்டும். சூர்யாவா?
இங்க பாரு சூர்யா, நீ சஞ்சய அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு போற மாதிரி இருந்தா உன்னை பத்தி நான் தற்காப்பு கலை கூட்டணியில புகார் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதுவே கடைசியா இருக்கட்டும். மறுபடியும் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டா அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று போனின் மறுமுனையிலிருந்து மாஸ்டர் சாமிநாதனின் கோபக்குரல் வந்தது. ஐயோ, கவலைப்படாதீங்க சாமிநாதன் மாஸ்டர், இனி அவனை நான் அங்க கூட்டிட்டு போக மாட்டேன். இது என் மேல சத்தியம். மாஸ்டர் சாமிநாதன் மீதான தனது நிலைப்பாட்டையும் மரியாதையையும் சூர்யா அவசரமாக வெளிப்படுத்தினான். சூர்யா தன் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியதை கண்டு சாமிநாதன் மாஸ்டர் வேறு எதுவும் பேசவில்லை. ஞாபகத்துல வச்சுக்கோ சூர்யா, உன் மேல மாஸ்டர் உதயா உட்பட எல்லாரோட பார்வையும் இருக்கு. இந்த நேரத்துல நீ இப்படி அலட்சியமா இருக்கிறது சரியில்லை. கொஞ்சம் பொறுப்போட நடந்துக்கோ என்று சாமிநாதன் மாஸ்டர் போனை வைத்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்திருப்பது போல் நடித்தார். சஞ்சய் முகத்தில் கோபத்துடன் மொட்டை தலையை மறைத்து கொண்டான். அவன் எதையும் வெளிப்படுத்தும் முன் மறுபக்கத்திலிருந்து மேலும் 3 அறைகள் விழுந்தன. சாமிநாதன் மாஸ்டர் இன்னும் தன்னை அதிகமாக அடித்து விடுவாரோ என்ற பயத்தில் சஞ்சய் தலையை மறைத்து கொண்டு வேகமாக பக்கவாட்டில் ஓடினான். மறுபுறம் சூர்யா போனை வைத்துவிட்டு மனதில், மாஸ்டர், இந்த போட்டிக்கு அப்புறம் என்னோட பலம் நிச்சயமா பெரிய அளவில் அதிகரிக்கும். ஒருவேளை நான் தற்காப்பு கலையின் உச்சநிலையை அடையலாம். அந்த நேரம் வரும்போது என் மேல இருக்கிற எல்லா பகையையும் வன்மத்தையும் ஒரேடியா தீர்த்துக்குவேன் என்று நினைத்தான். மறுபுறம் சாமிநாதன் பெருமூச்சு விட்டு, இப்ப இருக்கிற நிலவரத்தை பார்த்தா கமலனோட ஜூனியர் சூர்யா இந்த உலக தற்காப்பு கலை போட்டியில கலந்துக்கிறது கத்தி மேல நடக்கிற மாதிரி. இதை எப்படி சமாளிக்க போறான்னு தான் எனக்கு தெரியல என்று பக்கத்தில் இருந்த சஞ்சயை சுவாமிநாதன் கவனிக்காமல் போட்டியின் நிலவரத்தை அலசி யோசனையில் ஆழ்த்தினார். அவருக்கு விவரம் தெரியாவிட்டாலும் இந்த வாட்டிக்கன் பயணத்தின் போது அவன் கவனமாக இருக்கவில்லை என்றால் அவனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். அதன் பிறகு சூர்யாவும் சஞ்சயும் அவர்கள் பயணத்தை தொடங்க தயாராகிவிட்டனர். சற்றும் எதிர்பாராத அபினவ், சபரி இருவரும் முன்னும் பின்னுமாக அழைக்க இருவரும் சூர்யாவுடன் இணைந்து கொண்டனர். இந்த சூழ்நிலையில் சூர்யா சற்று குழப்பமடைந்தான். உண்மையில் சுந்தருடனான தனது முதல் போருக்கு பிறகு தற்காப்பு கலை பாதையின் அளவுகோலாக அவன் முற்றிலும் அவர்களின் முன்மாதிரியாக மாறிவிட்டான் என்பது அவனுக்கு தெரியாது. மேலும் இம்முறை தற்காப்பு கலை பகுதிகளை பிரதிநிதித்துவப்படுத்தி அவர்கள் நால்வரும் ஒன்றாக கலந்து கொண்டனர். அவர்கள் ஒன்றாக ஒன்றிணைந்து ஒவ்வொருவராக செயல்பட வேண்டும். நிச்சயமாக இந்த முறை 4 பங்கேற்பாளர்களின் தலைவராக சூர்யா இருப்பான். நேரமாகிவிட்டது. கமலனுக்கு காலை உணவை தயார் செய்ய சூர்யா சமையல் அறைக்கு சென்றான். மீண்டும் போன் அடித்தது. சூர்யா கசப்புடன் சிரித்தான். சமீப காலமாக அடிக்கடி அழைப்புகள் வந்தன. சூர்யா தன் போனை எடுத்தான். இது அறிமுகமில்லாத எண். ஆனால் அழைப்பாளர் ஐடி நாட்டின் எண்ணை காட்டியது. இதை பார்த்த சூர்யாவின் தலை தானாகவே அந்த பரிச்சயமான முகத்தை நினைவு கூர்ந்தது. அரசு குடும்பத்தின் இளவரசி ஹெலனா. ஹே, சொல்லுங்க சூர்யா, நீ எப்படி இருக்க? போனின் மறுமுனையிலிருந்து தெரிந்த குரல் ஒன்று வந்தது. இளவரசி ஹெலனா உடனடியாக சூர்யாவின் சமீபத்திய நிலைமையை பற்றி கேட்டாள். அவளுடைய வார்த்தைகளிலிருந்து அவளுடைய உற்சாகத்தையும் பதட்டத்தின் குறிப்பையும் ஒருவர் கேட்க முடியும். நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க என்று சூர்யா பதிலளித்தான். அவன் சமீப காலமாக நன்றாக இல்லை. ஆனால் அதை ஹெலனாவிற்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சூர்யா, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கால் பண்ணேன் என்று ஹெலனா ஒரு நிமிஷம் தயங்கினாலும் சூர்யா போன் மூலமாக மறுபுறம் தயங்கினான். சூர்யா, என் பிறந்தநாள் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. என் பிறந்தநாளுக்கு நீ கண்டிப்பா வரணும். அப்ப நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும் என்று ஹெலனா தைரியத்தை வரவழைத்து தன் மனதில் பட்டதை சொன்னாள். அவள் எதிர்பார்ப்புடன் பதட்டமாகவும் இருந்தாள். சூர்யா தன்னை மறந்து விடுவானோ என்று பயந்தாள். நிச்சயமா, நான் அந்த நாள்ல ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வரேன். உன் பிறந்தநாள் விழா நடக்கிற இடத்தையும் நேரத்தையும் எனக்கு அனுப்பு என்று சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு சூர்யா சமாளித்தான். என்ன, நீ நிஜமாவே வரத்துக்கு ஒத்துக்கிட்டியா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று ஹெலனாவின் உற்சாகமான குரல் தொலைபேசியின் மறுமுனையிலிருந்து ஒலித்தது. அவள் உடனடியாக ஒரு குழந்தை போல உற்சாகமானாள். நாளைக்கு சாயங்காலம் 8 மணிக்கு லண்டன் டவர்ல தான் நடக்குது. எனக்கு புரியுது, கண்டிப்பா வரேன் என்று சூர்யா போனை துண்டித்த பிறகு உதயாவை அழைக்கும் முன் ஒரு கணம் தயங்கினான். ஹலோ மாஸ்டர், நான் சூர்யா பேசுறேன் என்று அழைப்பு கனெக்ட் ஆனதும் சூர்யா தயங்காமல் நேராக விஷயத்திற்கு வந்தான். சொல்லு சூர்யா, என்ன விஷயம் என்று மாஸ்டர் உதயா கேட்டார். சூர்யாவின் அழைப்பில் ஏதோ விஷயம் இருக்கிறது என்று உதயாவுக்கு தெரியும். சூர்யா அவருடன் அரட்டை அடிக்க அழைத்திருக்க மாட்டான். உதயா மாஸ்டர், நீங்க நாளைக்கு எங்களை வெஸ்ட் கோல்டு மார்க்கெட்ல சந்திக்க வரீங்கன்னு சஞ்சய் என்கிட்ட சொன்னா. ஆனா நான் நாளைக்கு உங்ககிட்ட லீவ் கேட்க தான் கால் பண்ணேன் என்றான் சூர்யா. லீவா? என்ன காரணம்? லீவ் போட்டு என்ன செய்ய போற என்று உதயா குழப்பமடைந்தார். இவ்வளவு முக்கியமான தருணத்தில் ஏன் சூர்யா விடுப்பு கேட்கிறான் என்று யோசித்தார். அது மாஸ்டர், என்னோட தோழியை சந்திக்க வரேன்னு வாக்கு கொடுத்துட்டேன்.
அதனால நான் லண்டன் போலான்னு இருக்கேன். அதனால நாளைக்கு உங்களை என்னால சந்திக்க முடியாது என்று மாஸ்டர் உதயா கோபப்படுவார் என்று பயந்த சூர்யா அவசரமாக விளக்கினான். என்ன, நீ லண்டனுக்கு போறியா இந்த நேரத்திலையா? சூர்யாவின் பேச்சை கேட்டு உதயா திகைத்து போனார். தற்காப்பு கலை கூட்டணியின் பெரியவர் என்பதால் அவர் உள்ளுக்கும் நடக்கும் அரசியலை பற்றி அதிகம் அறிந்திருந்தார். சூர்யாவின் உயிரை எடுக்க எத்தனை சக்திகள் விரும்புகின்றன என்பது இப்போது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரியான நெருக்கடியான சூழலில் சூர்யா நாட்டை விட்டு வெளியேறினால் எதிர் சக்திகள் அவனை தாக்க தயங்காது என்றே சொல்லலாம். சாம்ராஜ்யத்திற்கு வெளியே பல வலிமையான நிபுணர்களும் இருந்தனர். எனவே இப்படி வெளியே செல்வது மரணத்தை தேடுவதற்கு சமம். சூர்யா, இப்போ உன்னை சுத்தி என்ன பிரச்சனை இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். உனக்கு வெளியில நிறைய எதிரிகள் இருக்காங்க. நீ அவசரப்பட்டு யோசிக்காம நடந்துக்கிட்டா உன் உயிருக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயமா இருக்கு என்று இந்த விஷயத்தின் சாதக பாதங்களை சூர்யாவிடம் கூறினார் உதயா. இவ்வளவு சின்ன விஷயத்துக்காக சூர்யா தன் உயிரை பணயம் வைக்க மாட்டான் என்று நம்பினான். மாஸ்டர், நீங்க சொல்றது சரிதான். நிச்சயமா ஆபத்துல தான் இருக்கேன். ஆனா என்னை கொல்ல விரும்புறவங்க எப்ப வேணாலும் என்னை நேரடியா வந்து கொண்டு இருக்கலாமே என்று சூர்யாவின் வார்த்தைகளை கேட்ட உதயா ஒரு கணம் திகைத்து நின்றார். சூர்யா என்ன சொல்ல வருகிறான் என்று தெரியவில்லை. இந்த மாதிரி ஒரு விசேஷ காலகட்டத்துல நான் ஆபத்துல இல்லைன்றது மட்டுமல்ல, நான் ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். என் சீனியர் கமலனுக்கு பல எதிரிகள் இருக்காங்க. என்னை கொல்ல வந்தா அவங்களோட வாரிசுல ஒருத்தரா இருக்கலாம். எதிராளி என்ன கொன்னா அவங்க தற்காப்பு கலை உலகின் சிரிப்பு பொருளா மாறுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால என் மேல இப்ப யார் கை வச்சாலும் அவங்களுக்கு அவமானம் தான் ஏற்படும் என்றான் சூர்யா. மேல சொல்லு என்று இது அர்த்தமுள்ளதாக உதயா உணர்ந்தார். இப்ப என்ன இவ்வளவு சீக்கிரமா கொல்றதால மற்ற தரப்பினருக்கு என்ன லாபம்னு நினைக்கிறீங்க? அவங்க என்ன நிரூபிக்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்களோட வாரிசுகளை நான் தோக்கடிச்சதால என்ன பழி வாங்கிட்டாங்கன்னு வெளியுலகத்துக்கு தெரிய வரும். ஒருவேளை நீங்க பயப்படுற மாதிரி நான் போட்டிக்கு முன்னால தாக்கப்பட்டா உலக தற்காப்பு கலை அமைப்பு ஒன்னும் செய்யாம சும்மா இருக்காது என்றான் சூர்யா. உன்னோட பகுப்பாய்வு ரொம்ப நியாயமானது. ஆனா இந்த மாதிரி தான் நடக்கும்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது இல்லையா? ஆனா இது வாழ்வா சாவான்ற போராட்டம் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ ரொம்ப கவனமா தான் இருக்கணும், புரியுதா என்று சூர்யா சொன்னது சரிதான் என்றாலும் உதயாவுக்கு கவலையே இருந்தது. மாஸ்டர், என்னை கொல்றதுக்காக என்னோட எதிரிகள் கைகோர்ப்பாங்கன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். ஆனா அவங்களா இப்ப என்னை எதுவுமே பண்ண முடியாது. இந்த போட்டிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா என்னை கொல்ல முயற்சி செய்வாங்க என்றான் சூர்யா. சூர்யாவின் தோணி மிகவும் உறுதியாக இருந்தது. இந்த விஷயத்தின் காரணத்தையும் விளைவையும் அவன் பலமுறை யோசித்தான். இல்லையெனில் அவன் அத்தகைய முடிவை எடுத்திருக்க மாட்டான். பெருமூச்சு விட்டு, சரி ஜாக்கிரதையா போயிட்டு வா என்று சூர்யா முடிவு செய்து விட்டதை அறிந்த உதயா இறுதியாக சூர்யாவுக்கு சில அறிவுரைகளை வழங்கினார். ரொம்ப சந்தோஷம், நன்றி மாஸ்டர். சூர்யா உடனே நன்றி சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அன்று காலை சூர்யா சில ஏற்பாடுகளை செய்துவிட்டு லண்டனுக்கு பறக்கும் விமானத்தில் ஏறினான். சூர்யா இந்திய நாட்டை விட்டு வெளியேறிய செய்தி தற்காப்பு கலை உலகிற்கு தெரிந்தது. இவ்வளவு முக்கியமான நேரத்தில் சூர்யா நாட்டை விட்டு வெளியேறுவான் என்று அவர்கள் நினைக்கவே இல்லை. சூர்யாவுக்கு எதிரிகள் அதிகம் என்பது அனைவரும் அறிந்ததே. இந்த நேரத்தில் வெளியே செல்லும் சூர்யாவின் தைரியத்தை மற்றவர்களால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. இந்த பதிவு 123 யூடியூப் சேனலில்